கீதாவுக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் சார்பில் முற்போக்கு கலை இலக்கியத்திற்கான வாழ்நாள் பங்களிப்பு செய்தவர் என்கிற முறையில் ஒரு விருதினை கொரோனா பீரியடில் கொடுத்தோம். ஆமாம், ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கிறோம். அந்த அடிப்படையில் அந்த ஆண்டு அவரை தேர்வு செய்திருந்தோம். அந்த ஆண்டு கொடுத்த போது அந்த தொகையை தீண்டாமை ஒழிப்பு முன்னணிக்கு அப்படியே கீதா ஒப்படைத்து விட்டார். ஏனென்றால் இந்த தொகை ஒரு தனிப்பட்ட நபருக்கு பயன்படுவதை விடவும் களத்திலே நின்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற அரசியலை களத்திலே செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு அது போய் சேர வேண்டும் என்கிற அடிப்படையில் அதை கொடுத்தார். அநேகமாக இப்போ கூட அந்த மாதிரி ஏதோ ஒரு யோசனை தான் உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக நான் நினைக்கல. தொடர் அது எஸ்விஆருக்கு கொடுத்தோம், அவங்களும் அப்படி தான் பண்ணார். இவங்களுக்கு இது இந்த நேரத்தை நம்மோடு மகிழ்வாக பகிர்ந்து கொள்வது என்பது தான் அவங்களுக்கு முக்கியமானதாக இருக்கக்கூடிய இந்த தொகை அவங்களுக்கு தேவைப்படுவதாக எப்போதும் இருந்ததில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். தொடரிலே நான் கீதாவை பற்றி யோசிக்கும் போது வாய்ப்புகளை துரத்தல் அல்லது தெரிவு செய்தல் அப்படின்னு ஒரு தலைப்பு எனக்கு தோணுச்சு. ஒருவேளை அதை பின்னாடி நான் ஒருவேளை கட்டுரையாக கூட எழுத முடியும்னு நினைக்கிறேன். அப்படி ஏன் தோணுச்சுன்னு தெரியல. அப்புறம் யோசிக்கும் போது அம்பேத்கர் சொல்கிறார் இல்லையா, நான் பிறக்கும்போது ஒரு இந்துவாக பிறந்து விட்டேன், அதை தடுக்கக்கூடிய வல்லமை எனக்கு இல்லை, ஆனால் நிச்சயமாக சாகும்போது அப்படி சாக மாட்டேன்னு சொன்னார்ல. அது மாதிரி தான் எனக்கு கீதாவை பார்க்கும்போது நான் பிறந்தபோது எனக்கு என் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய எந்த அடையாளங்களையும் தடுப்பதற்கான வல்லமை எனக்கு இல்லை. அது இயற்கையின் தேர்வு. ஆனால் பிறந்த பிறகு நான் வாழ்வதற்கான இந்த காலத்தில் என் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் தெரிவு செய்வதும் தீர்மானிப்பதும் என்னுடைய உரிமையாக இருக்கிற போது நான் அதையெல்லாம் செய்வேன் என்பது தான் கீதாவினுடைய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அவங்கள இப்போ ஏற்கனவே பேசின நிறைய தோழர்கள் சொன்னாங்க. எனக்கு அவங்க தோன்றது எப்படி அப்படின்னா, அவங்க ஒரு பாலினம் என்கிற அடிப்படையில் பெண்கள் என்பவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று இந்த சமூகம் நிறைய மதிப்பீடுகளை சொல்லி வைத்திருக்கிறது. அவர்களுக்கான கடமைகள், பொறுப்புகள் இதெல்லாம் நிறைய சுமத்தப்பட்டிருக்குது பெண்கள் மீது. இதில் ஒன்றை கூட பொருட்படுத்தாமல் நவரு அப்பாலை அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு அசால்ட்டாக அந்த இடத்தையெல்லாம் பாலின ரீதியாக தன் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற அடையாளங்களை வெகு லகுவாக அதை பற்றி நான் இதை புறக்கணிக்கிறேன் என்கிற எந்த பிரகடனமோ ஆரவாரமோ செய்யாமல் இதையெல்லாம் தன் போக்கில் செய்து கொண்டு போகிறவராக அவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதே போலவே அவருக்கு அப்படி அந்த பெண் என்கிற அந்த பாலின அடையாளத்தை பாதுகாப்பாக உணரக்கூடியவர்கள், அதுதான் பிறப்பின் லட்சியம் என்று நினைக்கக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் இருக்கிற நேரத்தில் அந்த அடையாளத்தை அவர் துறப்பது என்பது பாலின நிகர்நிலைக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான ஒரு விஷயமாகத்தான் அதை அவர் துறக்கிறாரே ஒழிய வேறு இன்னும் அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு நோக்கத்தையோ அல்லது கற்பிதங்களையோலாம் வைக்கல. பாலின நிகர்நிலை நோக்கி ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பது, அதை வலுப்படுத்துவது, ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டங்களை தன்னுடைய காலத்திலிருந்து புரிந்து கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவது என்பதற்காகத்தான் அவர் அந்த பாலின அடையாளம் சார்ந்த தன் மீது சுமத்தப்பட்ட சுமைகளை எல்லாம் அவர் கலைந்து கொண்டு வெளியே வந்தார் என்று நான் புரிந்து கொள்கின்றேன். அதே போலவே நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு அடையாளம் சாதி என்கிற ஒன்று. இந்த சாதி என்கிற அடையாளத்தை பொறுத்தவரையிலும் அவர் தோழர் கீதா விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர் மீது சுமத்தப்பட்ட ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தையும் கூட அவர் எப்படி பாலின அடையாளம் கொடுக்கப்பட்ட கடமைகள், பொறுப்புகளை எல்லாம் துறந்தாரோ அதை போலவே அவர் அதையெல்லாம் கூட துறப்பது தான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை. சாதியம் கொடுத்துருக்கக்கூடிய சலுகைகள், உரிமைகள், முன்னுரிமைகள். ஏன்னா சாதிங்கிற எந்த சாதியில் நீங்கள் இருக்கிறீங்கிறது தான் அது மூலதனமாக இருக்க போதா அல்லது நீங்கள் வேறு ஒன்றா இருக்க போகிறீங்களா. அப்போ சாதி என்பது ஒரு மூலதனமாக, சமூக மூலதனமாக இருக்கக்கூடிய ஒரு அடுக்கில் பிறந்த ஒருவர் அதை துறப்பது என்பதும் அதற்கு எதிராக இயங்குவது. துறப்பது கூட மனதளவில் நீங்கள் பண்ணிடலாம், ஆனால் அதை துறந்து அதற்கு எதிராக இயங்குவது என்பது இதை ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சொந்த சாதிக்கு துரோகம் செய்வது. அந்த வகையில் மிகப்பெரிய துரோகியை நாம் இன்றைக்கு கௌரவித்திருக்கிறோம். இந்த துரோகம் என்பது பலரும் கடைபிடிக்க வேண்டிய துரோகம், பலரும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய துரோகம். இந்த துரோகத்தை செய்வதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் மழுங்கினால் கூட நீங்கள் அந்த சாதிக்கு தியாகியாகி விடுவீர்கள். ஆகவே இந்த துரோகத்தை இடையறாது செய்வதற்கான ஒரு உள வலிமையும் போராட்ட குணமும் தொடர் கீதாவிடம் எப்போதுமே இருப்பதை நான் கண்டுணர்ந்து வந்திருக்கிறேன் என்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அது போக இன்னொரு முக்கியமான அடையாளம் தனக்குள்ள
மத அடையாளம். அந்த மத அடையாளத்தை வந்து இன்றைக்கி பலரும் அடுத்தவர்களுக்கு எதிரானதாக பயன்படுத்துகிறார். ஆனால் கீதா தன்னுடைய தெரிவில் அவர் ஒரு மதச்சார்பற்றவராக, மத நல்லிணக்கத்தை பேணக்கூடியவராக, இன்றைக்கு அதுவும் குறிப்பாக இன்றைக்கு நாட்டில் நிலவக்கூடிய வெறுப்பு அரசியல் என்கிற ஒரு விஷயத்தை மதத்தின் அடிப்படையில் மற்ற எல்லா அடையாளங்களையும் பின்னுக்கு தள்ளி மதத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு வெறுப்பு அரசியல் கட்டவிழ்த்து விடப்படும் போது இவருடைய குரல் என்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அந்த வகையில் அவர் ஒரு மத நல்லிணக்கவாதியாக, மதச்சார்பற்றவராக எனக்கு வந்து தெரிகிறார். அதை போலவே அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய கல்வி, இங்கே வந்து அயோவா பல்கலைக்கழகத்தில் படித்ததெல்லாம் சொன்னாங்க. நிறைய பேர் வந்து ஹூகி வாங் தியாங்கோன்ற ஒருத்தர் வந்து நான்லாம் ஹூகியை வந்து மொத பிரவாகம் பத்திரிகைகள் நினைக்கிறேன் எஸ்விஆர் எழுதின ஒரு கட்டுரை வழியாக தான் நான் படித்தேன். தொடர் பிரளயன் இலங்கையிலிருந்து வாங்கி கொண்டு வந்த ஒரு சிறு பத்திரிகை. அந்த சிறு பத்திரிகையில் தான் நான் ஹூகியை பற்றி மொத படிக்கிறேன். படித்த உடனே எனக்கு அப்படியே பிரமிப்பு. யாரா ஒருத்தன் நம்மால் மாதிரியே ஒருத்தன் இருக்கான், நான் கென்யாவில் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அன்னையிலேருந்து நான் ஒரு ஹூகி பைத்தியமாக தெரிஞ்சேன்னு வச்சுங்களேன். இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கிறேன். அவர் இறந்து போயிட்டார். ஆனால் இறந்த பின்னாடி நம்ம ராஜ்கோதர் மேலே பைத்தியமா இல்லையா, பெரியார் மேலே இல்லையா, அம்பேத்கர் மேலே இல்லையா, அப்படி தான் ஹூகி. ஆனால் ஹூகி எனக்கு தெரிய ஹூகியினுடைய நேரடி மாணவர்களில் ஒருவர்னு நினைக்கிறேன். வந்து வருகை திரு பேராசிரியராக இருந்தார் இல்லையா, ஹூகி தியாங்காவுடைய அவர் வருகை திரு பேராசிரியராக இருந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் அவருடைய நேரடி மாணவியாகவும் இருந்தார் என்கிறது இதுவரைக்கும் அவர் சொல்லலை, இதுவரைக்கும் எங்கேயும் சொல்லலை. அதை போலவே எட்வர்ட் சைட் வந்து அதே பல்கலைக்கழகத்தில் வருகை திரு பேராசிரியராக இருந்திருக்கிறார். அவரிடம் படித்தவர். எவ்வளோ பெரிய முக்கியமான ஆளுமைகள்கிட்ட படித்து, ஆனால் அதெல்லாம் யூனிவர்சிட்டிக்கு போனால், நான் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு வேடிக்கை பார்க்க போனதே எத்தனை வருஷம் பேசியிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? கேம்னா என்ன தெரியுமா? கேம்னு ஒரு நதி, அதுக்கு அந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கிற 21 கல்லூரிகள் தான் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டின்னு. காலேஜ் நான் டிஸ்கன்யூ, அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது. அங்கே போனது தான் அவ்வளோ பெரிய பெருமையாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அயோவா யூனிவர்சிட்டியில் எட்வர்ட் சைத்துக்கிட்டையும் ஹூகி வாங் தியாங்காகிட்டையும் ஒரு நேரடி மாணவியாக பயின்று தன்னுடைய அறிவுலகத்தையும் கருத்துலகத்தையும் விரிவுபடுத்தி கொண்டு அதையெல்லாம் அங்கு உட்கார்ந்து கொண்டு சொந்த வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வது, பொருளாதார வாய்ப்பு வளங்களை அதிகரித்துக் கொள்வது என்பதற்கு பதிலாக இதையெல்லாம் வந்து தான் பிறந்து வளர்ந்த இந்திய மண்ணில் இந்திய மக்களுக்காக, குறிப்பாக உழைப்பாளி மக்களுக்காக அதையெல்லாம் பயன்படுத்துகின்ற இந்த கடப்பாட்டு உணர்வு தான் எனக்கு கீதாவை மிக உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அதை போலவே நிறைய வந்து பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் இவங்களை வேறுபடக்கூடிய புள்ளிகளை எப்படியாவது கண்டுபிடிப்பது, அல்லது ஏற்கனவே வரலாற்றினுடைய பிழைகளாக அல்லது வரலாற்றின் தவறுகளாக தவிர்த்திருக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கக்கூடியதையெல்லாம் பூதாகரப்படுத்தி அந்த இணையக்கூடிய புள்ளிகளை இணைய விடாமல் செய்யக்கூடிய ஒரு முயற்சி என்பது ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறது. அது அவர்கள் காலத்திலிருந்தே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தொடர் கீதா போன்றவர்கள் தான் அந்த வேறுபடும் புள்ளிகளை சிறிதாக்கக்கூடிய வகையில் இணையும் புள்ளிகளை அதிகரித்து காட்டி, காலம் நம்மிடம் என்ன அறைகூவலை கொடுக்கிறதோ அந்த அறைகூவலை எதிர்கொள்வதற்கு இவர்கள் மூவரையும் இணைக்கக்கூடிய இந்த 3 வழிகாட்டுதல்களையும் இணைத்து பார்க்க வேண்டிய, இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு விஷயத்தை கீதா போன்றவர்கள் தான் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனாலும் கூட எனக்கு மிகப்பெரிய மரியாதை அவர்கள் மீது இருக்கிறது. அது போக அவர்கள் அறிவுலகத்தில் செய்திருக்கக்கூடிய அவர்கள் சார்ந்த மார்க்சிய விஷயங்கள் இருந்தே கூட தமிழில் நீங்கள் ஃப்ராங்க்ஃபர்ட் மார்க்சியம் என்ற சொல்லே அவங்க வழியாக தான் நான்லாம் பார்த்தேன். அவங்க கிராம்சியை பற்றி எழுதுனதாகட்டும் அல்லது அல்தூசர் பற்றி இப்படி பலரை வந்து புதிதாக அறிமுகப்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களை நீங்கள் வளப்படுத்தி கொள்ள வேண்டுமானால் இன்னும் புதிதாக வேறு என்னென்னலாம் இங்கே வந்து சேரணும் அப்படிங்கிறத மார்க்சியத்தை வளப்படுத்தக்கூடிய வகையில், வர்க்க போராட்டத்தை இன்னும் கூர்மைப்படுத்தக்கூடிய வகையில் இந்தியாவில் யாருக்கு சமத்துவம் தேவை, இந்த கேள்வியை வந்து தொடர்ச்சியாக கீதாவுடைய ரைட்டிங்ஸில் நான் பார்க்குறேன். மார்க்ஸ் சொல்லியதற்காக இந்த நாட்டில் புரட்சி நடத்த முடியாது. ஆனால் புரட்சி இங்கே நடக்கும். யாருக்காகனா யாருக்கு சமத்துவம் மறுக்கப்பட்டதோ அவங்களுடைய இயல்பான உணர்விலிருந்து இங்கே புரட்சி நடத்தப்படும். அந்த புரட்சி, ஏன்னா அவங்களுக்கு தான் சமத்துவம் தேவை. அந்த சமத்துவத்திற்கான விருப்பம், அதற்காக தன்னுடைய சர்வ பரித்தியாகத்தையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் வரலாறு நெடுகிலும் யார் இழந்திருக்கிறார்களோ அவர்கள் இந்த நாட்டில் புரட்சியை நடத்துவார்கள். அதற்கு மார்க்சியம் நிச்சயமாக ஒரு தத்துவார்த்த வழிகாட்டியாக இருக்கும் என்கிற புரிதலை உருவாக்குவதில் தொடர் கீதாவுக்கு, அவருடைய எழுத்துக்கு, அவர் மறுத்தாலும் அடக்கமாக அதை நிராகரித்தாலும் கூட அவர் பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக என்று நான் இந்த நேரத்திலே சொல்ல விரும்புகிறேன்.
மார்த்தா ஹர்னேக்கர் என்கிற ஒரு தென் அமெரிக்க கம்யூனிஸ்ட், அவர் உலகம் முழுவதும் கம்யூனிஸ்டுகளை வகைப்படுத்துகிற போது கட்சிசார் மார்க்சிஸ்டுகள், சமூகம் சார் மார்க்சிஸ்டுகள் என்று இரண்டாக பிரிக்கிறார். என்னை பொறுத்தவரையிலும் இந்த கட்சிசார் மார்க்சிஸ்டுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் முறையாக கட்சியிலே உறுப்பினராக இருப்பார்கள், கட்சிக்கு கேட்கக்கூடிய நிதியை கொடுப்பார்கள், கட்சி தலைவர்களை பார்த்து சரியாக வணக்கம் வைப்பார்கள், எல்லாம் நடக்கும். ஆனால் கட்சி கல்வி, கட்சியினுடைய போராட்டம், தன்னுடைய சொந்த வர்க்கத்தைச் சேர்ந்த மக்களை அணிதிரட்டுவது, இது போன்ற விஷயங்களில் அவர்கள் போதிய அளவிற்கு கூர்மையாக இருக்க மாட்டார்கள் என்ற ஒரு பொதுவான விமர்சனம் இருக்கிறது. அதே நேரத்தில் சமூகம் சார் கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கட்சிகளில் அங்கமாக இருக்க மாட்டார்கள், அல்லது ஏதோ ஒரு தலைமைக்கின் கீழ் செயல்படுவதிலே அவர்கள் பெரிய அளவில் அக்கறை காட்ட மாட்டார்கள். ஆனால் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை விடவும் மிக தீவிரமாக மக்கள் மத்தியிலே பணியாற்றுவார்கள். அவர்கள் மிக மிக வர்க்க போராட்டத்திற்கு அவசியமான பகுதியினர் என்று மார்த்தா ஹர்னேக்கர் வகைப்படுத்துவார். அப்படி வகைப்படுத்துகிற போது இந்தியாவில் யாரையாவது வகைப்படுத்தினால் அதில் கீதாவின் பெயர் நிச்சயமாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த வகையில் எனக்கு கீதாவை இந்த நேரத்திலே அவர் சார்ந்த விஷயங்களை நான் சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதே நேரத்தில் எனக்கு தனிப்பட்ட முறையில் சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப நெருக்கமாக நான் உணர்கிற விஷயங்களை சொல்லணும். ஒன்று நேற்றுக்கு காமராஜர் அரங்கத்தில் அது என்னது தேவநாய பாவாணர் நூலகத்தில் இருந்தேன். அங்கே இருக்கும்போது இதே அரங்கத்தில் தானே மனு விரோதி நூல் வெளியீட்டு விழா நடந்துச்சு அப்படின்னு நினச்சேன். அந்த அரங்கத்துக்கும் கீதாவுக்கும் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு தொடர்பு இருக்குது. அந்த புத்தகம் முதலில் நான் ஒரு மனு விரோதன் அப்படின்னு தலைப்போட வெளியில் வந்துச்சு. அதனுடைய வெளியீட்டு விழாவில் கீதா பேசும்போது சொன்னாங்க, நீங்கள் மட்டும்தான் ரொம்ப மனு எதுக்குருவீங்களோ, உங்கள் ஆம்பளை புத்தி அப்படியே தெரியுதில்ல, மனு விரோதன் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா ஒரு பெண்ணுக்கு அங்கே என்ன இடம் இருக்குது அப்படின்னு கேள்வி எழுப்புனாங்க. மடேர்னு தலையில் அடிச்சுக்கிட்டு அந்த பிரதி முடிஞ்ச உடனே அடுத்த பதிப்பு அச்சுக்கு போகும்போது அதை பொதுமை பெயராக மாற்றி நான் ஒரு மனு விரோதி என்று அந்த தலைப்பை மாற்றினேன். அதை மாற்றினது அவங்க தான். இப்போது எங்களுடைய மாநாடு டிசம்பர் 5, 6, 7 தேதியில் நடக்குது. அதுக்கான அறிக்கைகள் எழுதியிருக்கிறோம். அந்த அறிக்கையில் நம்ம எழுத்தாளர்களுக்கு இயல்பாகவே எழுத்தாளன், வாசகன், படைப்பாளன் அப்படின்னு எல்லாமே இன்னும் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போது இவர் பேசும்போது, ஸ்டாலின் பேசும்போது சொன்னார்ல, ராஜ்கோதமன் ஒரு ஸ்லாஷ் போட்டு ஈல் போட்டாருன்னு. அது கூட இப்போ அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த இல்லைலாம் அவசியம் இல்லாமல் பொதுமைப்படுத்தப்பட்ட சொற்களை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற நினப்பு கீதா சொன்னது தான் ஞாபகத்தில் இருந்து அந்த அறிக்கையை இறுதிப்படுத்தும் போது எழுத்துப்பிழை பார்க்குற வரைக்கும் கடைசி கட்டத்துக்கு வரும்போது அப்போ தான் பார்க்குறோம் நமக்குள்ளே படைப்பாளன் இருக்கிறான், வாசகன் இருக்கிறான், இவங்க தான் இருக்கிறாங்க, அமைப்பாளன் இருக்கிறான். இந்த புறம் தூக்கி எல்லாத்தையுமே பொதுவானதாக மாற்றணுங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க தான் எனக்கு உருவாக்குனாங்க. அந்த மாதிரியான விஷயம் மட்டும் இல்லை, நான் இப்படி நினைவு கூர்ற மாதிரி அவங்களோட பழகின ஒவ்வொருத்தரும் அவங்க எப்படி தங்கள் அளவில் கனெக்டாக இருந்தாங்க அப்படின்ட்டு. நான் இப்போ சமீபமாக எஸ்ஆர் எழுதின ஒரு கம்யூனிஸ்ட் மார்க்சிடமிருந்து இந்திய கம்யூனிஸ்ட்கள் கற்றுக்கொள்வது சாதி ஒழிப்புக்காக அப்படின்னு ஒரு பெரிய நீண்ட கட்டுரை. அதில் இந்தியாவில் யார் மார்க்ஸை பற்றி முத எழுதுனாங்க அப்படின்னு ஒரு இதை எழுதுகிறார், அவர் வரலாற்றை எழுதுகிறார். அப்படி வரலாற்றை எழுதும்போது நிறைய பேர் எழுதியிருக்காங்க. தமிழில் பாரதியார் மூலகுரு அப்படின்னு எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். மூலகுரு மார்க்ஸ் அவருக்கு மூலகுரு. இன்னொருத்தர் ரிஷின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. இல்லை இவர் நெய்யாற்றங்கரையில் இருந்த ஒரு மலையாளி ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. தமிழில் எழுதினவர் பாரதியார் சொல்லியிருக்கிறார், மூல ரிஷின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவுக்கு யார் முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தா, நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ திலகர் தான் மார்க்ஸ் பற்றி எழுதியிருக்கிறார். அந்த தகவலை கீதா தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னு எஸ்ஆர் பதிவு பண்ணியிருக்கார். இது வரலாற்றாளர் வரலாற்றிலிருந்து ஏற்கனவே நடந்த விஷயங்களெல்லாம் அப்படியே கைக்கு கிடைக்கிறத திப்பியாக எடுத்து சேர்க்குறவர்களை, சொல்லப்பட்டதுக்கு இடையில் என்னென்ன விஷயங்கள்லாம் விட்டு போயிருக்கிறதுங்கிறத தேடி கண்டடைகிறதும் அதை இட்டு நிரப்புவதும் வரலாற்றாளர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அது போன்ற விஷயங்கள் இந்த திலகர் தான் அப்படி சொன்னதை என்ன இந்த இடத்துல ரொம்ப ரிலவன்ஸ் அப்படின்னா, பேரை யார் வேணாலும் சொல்லலாம், பேர் வச்சு சோறு வச்சுன்ற மாதிரி தான். பேரை சொல்லிவிட்டு திலகர் எங்கே போய் நின்னார்? அவர் ஒரு மிக தீவிரமான ஒரு இந்துத்துவவாதியாக அவங்களுக்கான வழிகாட்டியாக மாறி போனார். ஆனால் அவர் பேரை சொன்னாலையும் அதனுடைய பின்தொடர்ச்சியாக
உருவான பல இயக்கங்கள், ஆளுமைகள், அவர்களில் ஒருவராக கீதா நம்மகிட்ட இருக்கிறாருன்றது நமக்கு ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குல்ல. இது எல்லாமே ஒரு இயக்கத்தினுடைய தேவையிலிருந்து அவர் ஒன்றும் தேடி கண்டடையலை. ஆனால் இந்தியாவுக்குள் கம்யூனிசம் எப்படி வந்தது என்பதை பற்றி தேடி போகும்போது அந்த வரலாற்றை தேடி எடுப்பதிலும், பெரியார் இயக்கம் என்ன செய்தது என்பதை தேடி எடுப்பதிலும், அம்பேத்கரை பற்றி தேடுகிற போது அம்பேத்கருடைய நூலகத்தை பற்றி மட்டுமே தனியாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அன்பேக்கிங் நினைக்கிறேன், அன்பேக்கிங் எ லைப்ரரி. அம்பேத்கருடைய நூலகத்தை பற்றி மட்டும் அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த கட்டுரை நீங்கள் படிச்சிங்கன்னா, அம்பேத்கரை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு நினைக்கிறதுக்கு அப்புறம் அவருடைய நூலகத்துக்கு போனோம்னா நம்மலாம் அப்படியே ஒரு கையறு நிலையில் நின்று நம்மலாம் ஒரு எழுத்தறிவற்றவர்களைப் போல தங்களை உணரக்கூடிய ஒரு இடம் வருது. அவ்வளோ பெரிய விசாலமான அவருடைய நூலகம், அதில் இருக்கக்கூடிய புத்தக தேர்வுகள், ஒரு நூலகத்தில் என்னென்ன இருக்குதுங்கிறது அவரை மதிப்பிடுவதற்கு போதுமானதாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுவே கூட நாம் மிக வியந்து பார்க்கக்கூடிய, இன்றைக்கும் நம்மால் அவ்வளோ பெரிய கலெக்ஷனை தேட முடியுமா இன்றைக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கிற காலத்தில் என்கிற பிரமிப்பை உருவாக்குவதும், அதை பற்றி ஒருவர் படித்துவிட்டு இந்த காலத்திற்கு நமக்கு பொருத்தப்பாட்டுடன் அதை விளக்கி எழுதுகிறவராக தொடர் கீதா இருந்திருக்கிறார் என்பதும் ரொம்ப எனக்கு முக்கியமான விஷயமா இருக்குது. எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுப்பது அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை திட்டமிடுவது என்றால் நான் தோழர் கீதாக்கிட்ட தான் உடனே கூப்பிடுவேன். தோழர், ரொம்ப மன நெருக்கடியாக இருக்குது, இப்படி ஒரு சூழலில் என்ன தான் செஞ்சு கடக்கிறதுன்னு தெரியல, நீங்கள் எப்படி இந்த இடத்த நம்ம யோசிக்கலாம் அப்படிங்கும்போது சொன்னாங்கல்ல, சிவா தான் சொன்னார் 4 மணி நேரம் அவர் பேசுவாங்கன்னு. நாங்கள் அவ்வளோ நேரம் பேச மாட்டோம், ஆனால் பேசுவோம். பேசி இந்த இடத்துல நீங்கள் நிறைய யோசனைகள் சொல்லுவாங்க தோழர். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் புரிஞ்சுக்கிட்டது, நான் ஒரு அமைப்பில் இருக்கிறேன் இல்லைன்றது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு அமைப்பு என்பது ஒரு சமூகத்தில் தேவை. அமைப்புகள் தான் சமூகத்தில் பல களப்பணிகளை செய்யக்கூடியவர்கள், மக்களை ஒருங்கிணைக்கக்கூடியவர்கள், மக்களின் மனங்களை வென்றெடுப்பதற்கான பல பணிகளை இணைக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த வேலையை செய்யக்கூடிய உங்களுக்கு நாங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்வோம், எங்களுடைய உதவிகள் உங்களுக்கு இருக்கும். எங்களுக்கு விமர்சனம் இருக்குது, அந்த விமர்சனத்தை நீங்கள் தாங்கிக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு மன தைரியம் வேணும், அந்த விமர்சனத்தையும் சொல்லுவோம், நாங்கள் உதவியும் செய்வோம் என்கிற முறையில் தொடர்ச்சியாக இது போன்ற ஆலோசனைகளை வழங்குவதும், பல்வேறு அமைப்புகளுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் பல உதவிகளை செய்வது என்பதும் அவர் எப்போதுமே செய்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த தருணத்தில் தோழர் ராஜ்கௌதமன் அவர்களை நாம் அவருடைய பெயரால் இந்த விருதை முதன்முறையாக பெறக்கூடியவர் என்ற முறையில் தோழர் ராஜ்கௌதமனை பற்றி சொல்லணும்னா, அவர் எங்களுக்கு புதுவிசையில் அவர் பணி ஓய்வடைந்த அந்த நேரத்தில் முத்துமோகன் புதுவிசை பத்திரிகையில் ராஜ்கௌதமனுடைய முழு வாழ்வை பற்றியும் அவருடைய எழுத்துக்களை பற்றியும் மிக விரிவான ஒரு கட்டுரையை தொகுத்திருந்தார். ராஜ்கௌதமன் 72 என்று ஜெகன் தொகுத்த அந்த தொகுப்பில் கூட அந்த கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது. அந்த முத்துமோகனுடைய கட்டுரை தான் உண்மையில் ராஜ்கௌதமனை எவ்வளவு விரிவாக நாம் படிக்க வேண்டும், அவர் எவ்வளோ பெரிய பணிகளெல்லாம் செய்திருக்கிறார் என்கிற ஒரு வெளிச்சத்தை தமிழ் சமூகத்தில் மீண்டும் ஒரு முறை அது கொண்டு ஞாபகப்படுத்தியது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னால் அவர் என்றைக்குமே, நான் ஒரு முறை கேட்டேன் அவர்கிட்ட, ராஜ்கௌதமனை ஒரு புத்தக வெளியீட்டு கூப்பிடலாமான்னு. அவர் புத்தக வெளியீட்டுக்கே வரமாட்டார். ஏன்னா அவர் இதெல்லாம் பொருட்படுத்தக்கூடியவர் கிடையாது, நீ நம்பி இது போட்டுட்டு ஏமாந்துடாத அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அவர் தன்னுடைய வேலைகள் எதையுமே அவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய, முன்னிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு விருப்பம் இல்லாத ஒருத்தர். ஆனால் அவரை பற்றி ஒரு முழுமையாக அறிவதற்கு அந்த முத்துமோகனுடைய கட்டுரை எனக்கு உதவிகரமாக இருந்தது. அந்த கட்டுரையை நாங்கள் படிக்கிற போது அதுக்கு பிறகு தான் நான் ராஜ்கௌதமன்கிட்ட தொடர்ந்து பேச ஆரம்பித்தோம். புதுவிசையில் ஏற்கனவே 7வது இஷ்யூன்னு நினைக்கிறேன் இல்லையா சந்துரு, 7வது இஷ்யூவில் பாண்டிச்சேரியில் வச்சு ஒரு விவாதம் நடந்துச்சு. அந்த விவாதத்தை தொகுத்து போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு இடைவெளி இருந்துச்சு. அந்த இடைவெளி மீண்டும் முத்துமோகன் பணி ஓய்வு காலத்தில் தான் மீண்டும் அந்த கட்டுரை வெளியிட்ட பிறகு ராஜ்கௌதமனுக்கு அனுப்பி வச்சுட்டு இப்படி ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கிறோம் அப்படின்னு. தோழர் கீதாவுக்கு சொன்ன மாதிரி தான், நல்ல ஃபாரின் சரக்கு அடித்த மாதிரி இருக்குதுன்ற மாதிரி தான் எனக்கும் ஒரு பதில் கிடச்சிது. அப்படி தான் அதை அவர் ரிசீவ் பண்ணிக்கிட்டார். அதுக்கு பிறகு தான் அவர்கிட்ட தொடர்ச்சியாக நான்லாம் தனிப்பட்ட முறையில் உரையாடல் என்பது நடந்தது. அவருடைய கடைசி நேரங்களில் 2-3 முறை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடியே அவருக்கெல்லாம் பழகிருக்கலான்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு குறுகிய கால அந்த நேரடி பழக்கத்திலேயே அவரும் ஒரு தாக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு தோழராக அவர் இருந்திருக்கிறார். அவருடைய பெயரால் அவருடைய குடும்பம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த விருது என்பதும், அதை போலவே அவருடைய நூலகம் அதை கூட்டு போய் காட்டினார். அந்த நூலகத்தில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருந்தன. அவ்வளவும் அரிதான நூல்கள். அவ்வளவு நூல்களையும் அவர் இருக்கும்போதே சொன்னாங்க, அவங்க துணைவியார் பரிமளம்மா சொன்னாங்க, இதெல்லாம் யாருக்காவது பொதுவில் பயன்படக்கூடிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
அப்போ நூலகத்துக்கு எதுக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசணும். அவருக்கு ஒப்புதல் இருக்குதா இல்லையானா எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ பரிமளா சொன்னாங்க, இப்படி தான் புத்தகத்தை எல்லாம் எங்கேயாவது கொடுத்துடலான்னா கம்முனே இருப்பார். இதுக்கு மேலே இவர் என்ன இதெல்லாம் படிக்க போகிறாரா, எல்லாத்தையும் படித்து கீழே கோடு போட்டு வச்சுருப்பார், ஆனால் கொடுக்க மாட்டார், நூலகத்துக்குள்ளே யாரையுமே விடமாட்டார் அப்படின்லாம் சொல்லி சொன்னார். ஆனால் அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த புத்தகங்கள் அனைத்தையும் ரோஜா முத்தையார் நூலகத்துக்கு அந்த குடும்பம் அவங்க மகளும் அவங்க துணைவியாரும் ரொம்ப மனமும் அந்த புத்தகங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. தோழர் ராஜ்கௌதமனுடைய நினைவாக ரோஜா முத்தையார் நூலகத்தில் அவருடைய வாசித்த புத்தகங்கள் அனைத்தும் முறையாக தொகுக்கப்பட்டு இருக்கிறது என்பதையும் நாம் இந்த நேரத்தில் சொல்லணும். அதற்காக அந்த குடும்பத்திற்கு நாம் உண்மையில் இப்போது நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். தலித் அறிவுஜீவிகள் என்பவர்கள் நிறைய பேர்கிட்ட தான் எழுதுறதை மட்டுமே படிச்சுட்டு தானே புலங்காய்ந்து அடைகிற ஒரு போக்கு இருக்குது. ஆனால் ராஜ்கௌதமனுடைய கலெக்ஷனில் போய் பாருங்கள், எவ்வளவு விரிந்த வாசிப்பு இருந்திருக்குது. அவர் தேர்வு செய்த புத்தகங்கள், அவர் மொழிபெயர்ப்பெல்லாம் யாரும் அவரை நிர்பந்தப்படுத்தலை, அவர் படிச்சுட்டு அவர் தெரிவு பண்ணியிருக்கிறார். எப்படி கீதாவும் அவங்க அப்படி தான் தெரிவு பண்ணுவாங்க. அவங்களுடைய கவிதைகள் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவிதையை வாட்ஸ்அப்பில் வரும் மொழிபெயர்த்து, என்னென்னா ஏன் அதை அனுப்புகிறாங்க அப்படின்னு நமக்கு புரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள ஏதோ ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம், அந்த டிஸ்டர்பன்ஸ்லேருந்து மீள்றதுக்கு உடனடியாக ஒரு கவிதையை மொழிபெயர்த்துருப்பாங்க. இது உங்களுக்கு புரியுது அந்த வைத்தியம் ஏதாவது? ஆனால் அவங்களுக்கு அதுதான் ஹீலிங்காக இருந்திருக்கு, அதுதான் வைத்தியமாக இருந்திருக்கு. உடனடியாக ஒரு கவிதையை மொழிபெயர்த்து கொடுப்பாங்க. அது பிரெக்டோட கவிதையாக இருக்கலாம், அல்லது பாலஸ்தீன கவிதையாக இருக்கலாம், நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு எழுத்தாளருடைய கவிதையாக இருக்கலாம், அதை திடீர்னு இது இல்லைனா ஒரு கடிதமாக இருக்கலாம், அந்த மாதிரி மொழிபெயர்த்து கொடுப்பாங்க. இது எல்லாமே நமக்கு நாம் வாழும் காலத்தில் நம்மை ஒரு அறிவு சமூகம்னா நீங்கள் வேறெல்லாம் நினச்சிக்காதீங்க, நான் பொதுவான அறிவு சமூகமாக சொல்கிறேன். ஒரு அறிவு சமூகமாக தமிழ் சமூகத்தை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கடப்பாட்டு உணர்விலிருந்து அதை தன்னுணர்வாக மாற்றிக்கொண்டு, மெனக்கடாமல் தன்னுணர்வாக மாற்றிக்கொண்டு செயல்படக்கூடிய தொடர் கீதா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய அன்பையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய சார்பாகவும் நீலம் பண்பாட்டு மையத்தின் சார்பாகவும் நீலம் வெளியீட்டகம் ராஜ்கௌதமன் நினைவு விருது அறக்கட்டளை சார்பாகவும் பாராட்டுதலையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. இவ்வளவு நேரம் பல பேர் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சதுங்கிறது உண்மையில் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா வெளி உலகத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பொது தளத்தில் தெரியாமலே கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டில் மிக காத்திரமாக இயங்கி வரக்கூடிய ஒருவர் அவங்க. பிரேமராவதி சொன்னாங்க பாருங்கள், அவங்க ஒரு செயல்பாட்டாளர் அப்படின்ட்டு. என்னுடைய மனப்பதிவும் அதுதான். அவங்க வேறு என்ன விஷயங்கள் செஞ்சுருந்தாலும் சரி, அடிப்படையில் அவங்க ஒரு செயல்பாட்டாளர். அவங்களுடைய எல்லா செயல்களையுமே அந்த அடிப்படையில் தான் நாம் பார்க்கணும். அவங்க உண்மையில் ஆங்கில இலக்கியம் படித்தாங்க, யுஎஸ்லாம் போய் படித்தாங்க. அவங்க நினச்சிருந்தா ஏதாவது வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்து ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அவங்க தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுத்து கொண்டாங்க. அப்படி எல்லாருக்கும் அமைகிறதில்லை. அவங்க ரொம்ப தெளிவாக அந்த மாதிரி தான் என்ன செய்யணும் என்று அவங்க தேர்வு செய்து கொண்டார். ஒரு நிறுவனத்துக்கு கட்டுப்பட்டு ஒன்றுக்குள்ளே இருந்து செயல்படுவது என்பது அவங்களுடைய இயல்புக்கு பொருந்தக்கூடிய விஷயம் அல்ல. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி அடுத்தடுத்து வேறு ஒன்றுக்கு அப்படி ஒரு சங்கிலி மாதிரி போய்கிட்டே இருக்கக்கூடியவங்க. அதனால் அவங்க தேர்வு செய்து கொண்ட அந்த வாழ்க்கை முறை அது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். பல பேருக்கு அது அமையாதது, அதுக்கு தைரியமும் இருக்காது. கீதா அப்படிப்பட்ட ஒரு தைரியசாலி. அதை தன் வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டியவர். கீதாவை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியாச்சு. எனக்கு ஏதாவது பாக்கி இருக்குதா அப்படின்னு சொன்னால், நான் முக்கியமாக நான் மட்டும் பேசக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அவங்க தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கக்கூடியவங்கன்னு சொன்னாங்க. அவங்க முதல்ல மொழிபெயர்த்தது என்னுடைய 2 நாவல்களை தான். எல்லாம் நிறைய பேர் நினச்சிட்ருக்குறாங்க மாதுருபாகன் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் என்னுடைய புத்தகங்கள்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படுது
அப்படின்ட்டு. உண்மையில் 2004 கீதா மொழிபெயர்த்தாங்க. அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் கழித்து தான் மாதுருபாகன் பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. 2004 2 புத்தகங்களை அடுத்தடுத்து அவங்க மொழிபெயர்த்தாங்க. நிழல் முற்றம் அந்த நாவலையும் கூலமாதாரி, இந்த 2 நாவலும் ஆங்கிலத்தில் அவங்களுடைய மொழிபெயர்ப்பில் தான் வந்தது. இப்போதும் அவங்க மொழிபெயர்ப்பில் தான் இருக்குது. அதில் கூலமாதாரி நாவல் எழுதி முடிப்பதற்கே அவங்க தான் காரணம். இன்றைக்கி அது கூலமாதாரியை ரஞ்சித் அவர்களுடைய தயாரிப்பில் இப்போ படமாக எடுத்து முடிச்சிருக்காங்க. ஆமாம், ரஞ்சித்தே அதை படமாக எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு சொன்னார். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இன்னொருத்தர் ராஜ்குமார்னு அவர் எடுத்திருக்காரு. ஆனால் அந்த நாவல் எழுதுறதுக்கு முக்கியமான காரணம் கீதா தான். ஏன்னா அந்த வாழ்க்கையை நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணி பார்த்துருக்கேன். வெவ்வேறு கொஞ்சம் எழுதுவேன், 2 சாப்டர் 3 சாப்டர் எழுதுவேன், திருப்தி வராமல் போட்டுருவேன். அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தது. 1998 கீதா அவங்க தாரா பதிப்பகம்னு ஒரு பதிப்பகத்தில் அவங்க எடிட்டராக அந்த வேலை செஞ்சாங்க. அப்போ இளைஞர் இலக்கியம் அப்படின்ட்டு அந்த தலைப்பில் ஒரு ஒர்க் ஷாப் ஒரு 3 நாள் 4 நாள் இருக்கும். ஒரு வாரம் ஒர்க் ஷாப் நடத்துனாங்க. அந்த ஒர்க் ஷாப்புக்கு அவங்க என்னையை தேர்ந்தெடுத்து என்னையை நீங்கள் வரணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நான் அதுக்கு முன்னாடி எழுதியிருந்த 2 நாவல்கள் தான், ஏறுவெயில், நிழல் முற்றம். அந்த 2 நாவல்களுமே ஒரு பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய பையன்களை பற்றியான நாவல்கள் 2மே. நான் அப்படி எழுதியிருந்ததுனால இப்போ இந்த ஒர்க் ஷாப்பில் பதின் பருவ இளைஞர்களுக்கான நாவல்கள், அவங்களுடைய வாழ்க்கையை பற்றியான நாவல்கள், அதை உருவாக்குவதற்கு தான் அந்த பயிலரங்கு. அதனால் அவங்க நீங்கள் இந்த பயிலரங்குக்கு வரணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி, அப்படி சொல்லும்போது நான் கலந்துக்கிறேன்னு சொன்னேன். அப்போ ஒன்று சொன்னாங்க, நீங்கள் புதுசாக எழுதுகிற நாவல்லேருந்து ஏதாவது ஒரு 2 சாப்டர் நீங்கள் இந்த பயிலரங்குக்கு கொண்டு வரணும், அதை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு இந்த கூலமாதாரி நாவலோடு தான் நான் ரொம்ப அல்லாடிக்கிட்டு இருந்தேன் அந்த காலகட்டத்தில். அப்போ என்ன செஞ்சேன்னா, நடுவில் இருந்து 2 சாப்டர் எழுதினேன். இப்போ இருக்கிற நாவலுடைய தொடக்கம் எழுதலை, நடுவில் இருந்து ஒரு 2 சாப்டரை எழுதினேன். எழுதி கொண்டு போனேன். அந்த பயிலரங்கில் அதுக்கு அந்த 2 சாப்டரையும் அவங்க அப்போவே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி மற்ற வந்திருந்தவங்களாம் தமிழ் படிக்க முடியாதவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ அதை பற்றி பேசுனது, அந்த சாப்டர் பற்றி அந்த பயிலரங்கில் வச்ச விமர்சனங்கள், இதெல்லாம் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அது மட்டும் இல்லை, அந்த நாவலை எழுதணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் அந்த பயிலரங்கு தான் கொடுத்தது. அதற்கப்புறம் ஓராண்டில் அந்த நாவலை நான் எழுதி முடித்தேன். அதனால் அந்த நாவல் எழுதி முடிக்கிறதுக்கு காரணம் கீதா தான். அதற்கப்புறம் அவங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாலேயே இந்த நாவல் நான் எழுதிக்கிட்டு இருக்கும்போதே நிழல் முற்றம் நாவல் அதை இங்கிலீஷில் கொண்டு வரலாம் அப்படின்னு அதை அவங்க மொழிபெயர்க்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அதை முடிச்சுட்டு கூலமாதாரியை மொழிபெயர்த்தாங்க. 2 நாவலும் அடுத்தடுத்து ஆங்கிலத்தில் வெளிவந்தது. இந்த 2 நாவல்களை அவங்க தேர்வு செஞ்சதுக்கான காரணம், பிரேமராவதி சொன்னாங்க பாருங்கள், அவங்க மொழிபெயர்ப்புக்கு ஒன்றை தேர்வு செய்வது கூட அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் அப்படின்ட்டு. அதுவும் ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான், அவங்களுடைய அரசியல் பார்வை, அவங்களுடைய அரசியல் செயல்பாட்டின் அடிப்படையில் தான் அதை தேர்வு செய்தார்கள். அந்த 2 நாவல்களிலும் வரக்கூடிய பதின்பருவ இளைஞர்கள் அவர்கள் ஒரு நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த அல்லது மேல்தட்டு வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் கிடையாது. அவங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து அப்படிப்பட்ட இடத்தில் வாழக்கூடியவர்களாக அந்த பாத்திரங்கள் இருந்தன. அதனால் அந்த கதை அதைத்தான் ஆங்கிலத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு அவங்க தேர்வு செஞ்சாங்க. அது உண்மையில் எனக்கு மிகப்பெரிய ஒரு அறிமுகத்தை ஆங்கிலத்தில் கொடுத்தது. அந்த 2 நாவல்களுக்கும் தலைப்பு ஆங்கிலத்தில் வைத்தவங்களும் அவங்க தான். தமிழில் கூட இப்போ கூலமாதாரி அப்படின்னு சொன்னால் இப்போ கூட அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கக்கூடிய பல பேர் இருக்கிறாங்க. அது ஆங்கிலத்துக்கு போகும்போது அந்த தலைப்பை நாம் மொழிபெயர்க்க முடியாது. அப்போ அவங்க தான் அந்த நாவலுக்கு சீசன்ஸ் ஆஃப் த பாம் அப்படிங்கிற தலைப்பை சஜஸ்ட் பண்ணாங்க.
எனக்கு அந்த தலைப்பை கேட்ட உடனே எனக்கு உண்மையில் கீதா அந்த நாவலை எவ்வளவு ஆழமாக நுட்பமாக வாசிச்சிருக்காங்கன்னு எனக்கு பிடிபட்டது. அந்த நாவலை எப்படி நான் அமைச்சிருந்தேன்னா, ஒரு தை மாதத்தில் தொடங்கி அடுத்த தை மாதத்தில் நாவல் முடியும். அப்போ ஒரு வருஷம் முழுக்க அந்த நாவலில் தொடர்ந்து வரக்கூடியது என்னென்னா பனைமரம். பனைமரம் ஒவ்வொரு 2 மாதங்களுக்கும் அந்த பனைமரத்தினுடைய தன்மை மாறிக்கிட்டே இருக்கும். எல்லா மாதத்துலேயும் அது கள்ளு தராது, எல்லா மாதத்துலேயும் பனம்பழம் தராது, எல்லா மாதத்துலேயும் நுங்கு தராது. ஒரு 2 மாதத்திற்கும் அதனுடைய இயல்பு மாறிக்கொண்டே இருக்கும். அந்த இயல்பு அந்த நாவலில் ஓட்டமாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பையன்களுடைய வாழ்க்கை, அதற்கு தகுந்தது போல் பனையினுடைய மாற்றங்கள், இது நாவலில் வந்துக்கிட்டே இருக்கும். அதை அவங்க பிடிச்சி தான் அவங்க சொன்னாங்க சீசன்ஸ் ஆஃப் த பாம்னு வைப்போம் அப்படின்னாங்க. அந்த தலைப்பு உண்மையில் ரொம்ப கவித்துவமாகவும் எனக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் அந்த தலைப்பு இருந்தது. அதே போல் நிழல்முற்ற நாவலுக்கும் அப்படி தான் கரண்ட் ஷோ அப்படின்னு வச்சாங்க அந்த தலைப்பு. அதுவும் இன்றைக்கும் ஆங்கிலத்தில் ரொம்பவும் போற்றப்படக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்குது. அது இந்த தலைப்பு நாவலை ஒரு படைப்பை அவங்க நுட்பமாக வாசிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை, மொழிபெயர்ப்பில் நான் உண்மையில் நான் கீதாவை பற்றி சொல்லும்போது சொல்கிறது, அவங்களுக்கு தமிழை விட ஆங்கிலம் தான் மிக அருமையாக வரும். அவங்களுடைய ஆங்கில எழுத்துக்கள் இன்றைக்கும் வாசகர்களால் ரொம்ப பாராட்டப்படுது. என்னுடைய நான் படைப்புகள் பல பேர் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்போதும் நிறைய பேர் கீதாவுடைய டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அருமையான டிரான்ஸ்லேஷன்னு சொல்லுவாங்க. அவங்க அப்புறம் நிறைய இடங்களில் கேள்விகள் கேட்கும்போது நம்ம படைப்புக்கள்லாம், தமிழ் படைப்புக்கள்லாம் ஆங்கிலத்தில் பிற மொழிகளில் இப்போ போகுது. தமிழ் படைப்புகள் மட்டும் அல்ல, இந்திய மொழிகளிலிருந்து பல்வேறு மொழிகள், மலையாளம், கன்னடம் எல்லாம் போகுது. உங்களுக்கு தெரியும், இந்த ஆண்டு கன்னட எழுத்தாளர் தான் புக்கர் பரிசு வாங்கினாங்க. இந்தியில் கீதாஞ்சலி ஸ்ரீ 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்கினாங்க. அந்தளவுக்கு இந்திய மொழி படைப்புகள் இப்போ 21ஆம் நூற்றாண்டில் தான் பிற மொழிகளுக்கு, ஆங்கிலம் உட்பட பிற மொழிகளுக்கு பரவலாக போய் சேருது. ஆனால் நமக்கு நம்முடைய படைப்புகளை பற்றி ஒரு தாழ்வுணர்ச்சி எப்போதுமே இருக்குது. அதனால் இப்போ நிறைய இடங்களில் நான் போகும்போது கேள்வி கேட்பாங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஏரியாவில் நீங்கள் ஒரு டயலாக்டு அதை வச்சு எழுதுகிறீங்க, இது எப்படி யூகேயில் இருக்கிறவங்க படிப்பாங்க, ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க படிப்பாங்க, அவங்களுக்கு எப்படி இது புரியும்? உங்களுடைய எழுத்தினுடைய ஆன்மா முழுசாக இங்கிலீஷில் வந்திருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் வழக்கமாக என்ன பதில் சொல்கிறதுனா, நாம் கிட்டத்தட்ட 70-80 ஆண்டுகளுக்கு மேலே ரஷ்ய இலக்கியங்களை படிச்சுட்டு இருக்கிறோம். யாராவது நம்ம போய் ஒரு ஸ்டெப்பி புல்வெளி எப்படி இருக்குதுன்னு போய் பார்த்துருக்குறோமா? பனி எப்படி கொட்டும் அப்படின்னு நமக்கு தெரியுமா? ஆனால் அது நமக்கு அர்த்தமாகுது. அது பற்றி நமக்கு எந்த விதமான புகாரும் கிடையாது. ஆனால் நம்முடைய படைப்பு அங்கே போகும்போது இது எப்படி அவங்களுக்கு புரியும்? அவங்க எப்படி இந்த நில அமைப்பை எல்லாம் உணர்ந்து கொள்வார்கள்? அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. அப்போ மொழிபெயர்ப்பில் இதெல்லாம் இழந்து போயிடாதா? மூல மொழியில் படிக்கிற மாதிரி இருக்குமா? இந்த கேள்வி நம்மக்கிட்ட கேட்பாங்க. ஆனால் இது ஒரு இங்கிலீஷ் ரைட்டர்கிட்ட கேட்பாங்களான்னு எனக்கு தெரியல. நான் போன ஃபெஸ்டிவல் இதுலாம் எங்கிட்ட தான் அந்த கேள்வி கேட்பாங்க. அப்போ நான் அதுக்கு உதாரணமாக கீதாவுடைய மொழிபெயர்ப்பை தான் நான் சொல்லுவேன். நிழல்முற்றம் நாவலை அவங்க மொழிபெயர்த்த போது மொழிபெயர்ப்பில் இழப்பை பற்றி மட்டும் பேசுகிறோம், மொழிபெயர்ப்பினால் கிடைக்கக்கூடிய செழுமையை பற்றி நாம் பேசுகிறதில்ல. நிழல்முற்றம் நாவலை அவங்க மொழிபெயர்த்த போது நிறைய சந்தேகங்கள் கேட்பாங்க. நான் சென்னைக்கு வந்தேன்னா கீதாவோட ஒரு சந்திப்பு இருக்கும். அப்போ அவங்க இப்போ குறித்து வச்சுருப்பாங்க, அவங்களுடைய சந்தேகமெல்லாம் குறித்து வச்சுருப்பாங்க. அப்போ அதை பற்றி வார்த்தைகள்லேருந்து மரபு தொடர்கள் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் குறித்து வச்சுருப்பாங்க. பல முறை நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ அதெல்லாம் சரி பண்ணிக்குவாங்க. அப்போ அவங்க நிறைய இடங்களில் எனக்கு சொல்லுவாங்க, இந்த இடம் பாருங்கள், இந்த சென்டென்ஸ் குழப்பமாக இருக்குது, இது நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்ட்டு. அப்போ நான் அதை தெளிவு பண்ணுவேன், அவங்க இங்கிலீஷில் சரி பண்ணிக்குவாங்க. அப்போ எனக்கு என்ன தோணும்னா, அப்போ தமிழ் வாசகருக்கு கீதாவுக்கே இந்த வாக்கியம் குழப்பமாக இருக்குதுன்னா
இப்போ தமிழில் படிக்கக்கூடிய வாசகர்களுக்கும் குழப்பமாக இருக்கத்தானே செய்யும். கடைசி சாப்டரில் கீதா சொன்னாங்க, இந்த பகுதி வந்து தெளிவாக இல்லை, முடிவு பகுதி, நீங்கள் ஏதாவது ஒரு 4-5 சென்டென்ஸ் இந்த இடத்துல சேர்த்திங்கன்னா தான் தெளிவாகும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் திரும்ப படித்து பார்த்தேன், எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. அப்புறம் ஒரு சின்ன பத்தி, ஒரு 10 வாக்கியம் உள்ள ஒரு பத்தி சேர்த்தோம். நான் எழுதி கொடுத்தேன், அதை கீதா வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் சேர்த்தாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அதை அப்படியே தமிழ்லேயும் நான் சேர்த்துட்டேன். முதல் பதிப்பில் பார்த்தா அது இருக்காது, 3ஆம் பதிப்புலேயோ 4ஆம் பதிப்புலேயோ தான் அதை சேர்த்தோம். அதுக்கு காரணம் கீதா தான். ஏன்னா அவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது, ஏன்னா அவங்க ஒவ்வொரு வார்த்தையையும் யோசிக்கிறாங்க, ஒவ்வொரு சென்டென்ஸையும் யோசிக்கிறாங்க. அப்போ அதில் என்ன குழப்பம் இருக்குது, அதை எப்படி தெளிவுபடுத்துறது, இதெல்லாம் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டருக்கு அந்த சிக்கல் வருது. அப்போ அவங்க அதை பேசும்போது நான் தமிழில் அதை சரி பண்ணுறேன். அப்போ ஒரு டிரான்ஸ்லேஷன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, மூல மொழியில் அந்த படைப்பு, அதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்க்கப்படுது. இது வந்து டிரான்ஸ்லேஷனால் கிடைக்கக்கூடிய ஒரு செழுமை. அதனால் நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது எல்லாம் இது இழந்துரும், அது இழந்துரும், இது போயிடும், அது போயிடும் என்பது, அந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது, நாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு படைப்பினுடைய மூலமே செழுமையடைகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுங்கிறது கீதாவுடைய அந்த மொழிபெயர்ப்பில் இருந்து தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதே போல் என்னென்ன சிக்கல்கள் வரும். இப்போ இதில் குலமாதாரி நாவலில் அந்த பாத்திரங்களுடைய பெயரையெல்லாம் எப்படி போடுறதுங்கிறது ஒரு பெரிய விவாதமாக இருந்தது. அல்ல கூழையன், வவுரி, நெடும்பன் இப்படியெல்லாம் பேர் வரும். இப்போ இந்த பேரை நாம் தமிழில் இருக்கிற மாதிரி அப்படியே போட்டுறதா? இப்போ நாம் தமிழில் ராமசாமி, முத்துசாமின்னா அதை இங்கிலீஷ்லேயும் அப்படியே தான் போடுவோம். இப்போ இதெல்லாம் பட்டப்பெயர்கள். அந்த பசங்களுக்கு அவங்களுடைய ஒரிஜினல் பெயரே என்னன்னு நாவலில் வராது. அப்போ இதெல்லாம் பட்டப்பெயர்கள். இந்த பெயர்களை நாம் எப்படி பயன்படுத்துவது, இது ஒரு பெரிய எங்களுக்கு குழப்பமாக இருந்தது. அப்புறம் அந்த பதிப்பகத்துடைய எடிட்டோரியல் போர்டு எல்லாம் முதல்லேருந்து நாவல் முடிஞ்சு பிரிண்ட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த டிஸ்கஷன் இருந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் என்ன செஞ்சோம்னா, நாம் அப்படியே போட்டோம்னா இது ஒரு நேம், இது ஒரு பட்டப்பெயர்னு தெரியாது. அப்போ நாம் இதை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அப்புறம் அந்த முடிவை பண்ணணும். இது மாதிரி அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு, அதே போல் அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு அவங்க ஒர்க் பண்ணினது, நீங்கள் இப்போ கூலமாதாரிக்கு 1 வருஷம் அவங்க வேலை செஞ்சாங்க. கீதா கிட்டேருந்து நான் கற்றுக்கொண்ட விஷயம், தினமும் அவங்க சென்னையில் இருந்தாங்கன்னா தினமும் 1 மணி நேரம், சாயங்காலம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அவங்க இந்த டிரான்ஸ்லேஷன் வேலை தான் செய்வாங்க. அது மாதிரிலாம் திட்டம் போட்டுக்கிட்டு என்னாலெல்லாம் செய்யவே இன்றைக்கி வரைக்கும் நான் கீதாவை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி தோற்று போயிருக்கேன். அவங்க அவ்வளவு சின்சியராக அந்த டைம்னால் அந்த டைம் 1 மணி நேரம் இந்த நாவல் தான் அப்படின்னு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இது மாதிரி அந்த 2 நாவல் டிரான்ஸ்லேஷன் இப்படி சிறப்பாக அமைஞ்சதுக்கு காரணம் அவங்க தான். அந்த நாவல் வந்து சீசன்ஸ் ஆஃப் த பம் கூலமாதாரி ஆங்கிலத்தில் வந்து ஒரு மிக அந்த சமயத்துலேயும் மிக உயரிய ஆசிய பசிபிக் நாடுகளுக்கு இடையேயான ஒரு ஜப்பான்லேருந்து கொடுக்கக்கூடிய கிரியாமா விருதினுடைய ஷார்ட் லிஸ்ட்டில் கடைசி 5 நாவல்களில் ஒன்றாக அந்த நாவல் வந்தது. அதே போல் கரண் ஷோ நிழல் முற்றம் வந்து போலிஷ் மொழியில் அப்போவே 2006-07 நினைக்கிறேன், அப்போவே மொழிபெயர்க்கப்பட்டது. 2007 அப்போவே மொழிபெயர்க்கப்பட்டது. ஆக இந்த அடிப்படையில் கீதா கூட ஒரு சில ஆண்டுகள் அப்படி அந்த மொழிபெயர்ப்புக்காக வேலை செஞ்சது, கூலமாதாரியை எழுதுறதுக்கு அவங்க தூண்டுதலாக இருந்ததுங்கிறதெல்லாம் எனக்கு மறக்க முடியாத அனுபவங்கள். இதெல்லாம் நான் இந்த நிகழ்ச்சிக்கு, கீதாவுக்கு விருது கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரணும்னு ரொம்ப விரும்பினதுக்கு காரணம், இந்த விஷயங்கள்லாம் வந்து பொதுவெளியில் பேசப்படணும், பொதுவெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியணும், அது என்னால் தான் தெரியப்படுத்த முடியுங்கிற அடிப்படையில் தான் நான் வர விரும்பினேன். அப்புறம் அவங்களுடைய செயல்பாடுகள் இதையெல்லாம் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டே தான் வர்றேன். நான் சொன்ன மாதிரி அவங்க ஒரு தெளிவான ஒரு அரசியல் அதை வைத்துக்கொண்டு தொடர்ந்து அதுக்காக செயல்படக்கூடியவர். அவங்களுடைய ஆக்டிவிசம் பற்றி நிறைய தகவல்கள் சொன்னாங்க. அதில் பல விஷயங்கள் எனக்கு தெரியும், பல விஷயங்கள் எனக்கு தெரியாத விஷயம் எதுவும் இன்றைக்கி பிரேம ரேவதி வந்து அவங்க பேசும்போது
குறிப்பிட்டு சொன்னாங்க. அதே போல் அவங்களுக்கு அரசியலில் இருப்பது போலவே இலக்கியத்திலேயும் தீவிரமான ஈடுபாடு உண்டு. அந்த அடிப்படையில் தான் அவங்களுடைய கவிதை மொழிபெயர்ப்பு, சிறுகதை மொழிபெயர்ப்பை எல்லாம் நாம் வந்து பார்க்கணும். நிறைய ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு அவங்க வந்து அந்த மாதிரி எஸ்விஆர் கூட சேர்ந்தும் பண்ணியிருக்காங்க. கீதாவுடைய இயல்புகள் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த சந்தர்ப்பத்தில் பெண்கள், பெண்ணியம், இந்த விஷயங்கள்லாம் நாம் தொடர்ந்து 20-30 ஆண்டுகளாக இங்கே தீவிரமாக பேசுகிறோம். அதை நடைமுறையில் செயல்படுத்தி காட்டக்கூடியவர் கீதா தான். எனக்கு தெரிய அவங்களுடைய ஆளுமை இந்த விஷயத்தில் வந்து மிக பெரிது. அது பல பேர்த்துக்கு நம்ம சமூகத்திலேயே புரியவும் செய்யாது. 2006 அல்லது 2007ன்னு நினைக்கிறேன், திருச்சியில் களம்ங்கிற அமைப்பு அவங்க கூலமாதாரி நாவல் சம்மந்தமாக ஒரு நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க. கீதா தான் அதுக்கு சிறப்பு பேச்சாளராக இங்கேருந்து வந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நானும் என்னோடு உடன் பணியாற்றி கொண்டிருந்த பேராசிரியர் சு துரை, இப்போ இல்லை, அவர் இறந்து போயிட்டார். 2 பேரும் நாமக்கல்லிருந்து அவருடைய காரில் வந்திருந்தோம். அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சு கீதாவை பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட்டு போய் காரில் அங்கே இறக்கி விட்டுட்டு நாங்கள் போகணும். அவர் துரை ஐயாவுக்கு கீதாவை அப்படி தனியாக விட்டுட்டு போக அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. கீதா நம்ம இருந்து பஸ் ஏற்றிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறார். கீதா சொல்கிறாங்க, நான் போயிடுவோங்க, நீங்கள் போங்க அப்படின்ட்டு. அவரால் வந்து நீங்கள் 2006 பாருங்கள், ஒரு பெண் வந்து தனியாக பஸ் ஏறி போக முடியாதுன்னு தான் அவர் நினைக்கிறாரு. அப்போ இல்லை நாங்கள் இருந்து இவங்க நான் அப்புறம் அவரை வாங்கன்னு கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் சொன்னேன் நான், அவங்க யூஎஸ்லாம் போய் படித்தவங்க, அவங்க பயணம் பண்ணக்கூடிய தூரத்துக்குள்ள நாம் கால்வாசி கூட பயணம் பண்ணியிருக்க மாட்டோம். இங்கே பெண்கள் அமைப்பு அது இதுன்னு இந்தியா முழுக்க பல இடங்களுக்கு போய் வந்திருக்கிறவங்க, எங்கேயும் அவங்க தனியாக போயிடுவாங்க. அப்படின்னாலும் அவரால் வந்து அதை உண்மையில் ஒரு பெண் இப்படி இருக்கிறத ஜீரணிச்சிக்க முடியலையா, இல்லை அவங்களுக்கு அந்த மாதிரி அது கீதா கிட்ட வந்து அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளில் நம்ம சமூகத்தில் அதிர்ச்சி தரக்கூடிய பல செயல்பாடுகள் அவங்கக்கிட்ட அப்படி உண்டு. அதனால் கீதாவை பற்றி பேசும்போது இதுதான் அவங்களுடைய அரசியல், அதை ஒட்டி தான் எல்லா செயல்பாடுகளுமே அப்படிங்கிறத சொல்லணும். ராஜ்கௌதமனை பற்றியும் எனக்கு அதுதான் என்னுடைய அபிப்பிராயம். 1990களில் நான்லாம் மாணவனாக இருந்த காலகட்டத்தில் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒருவராக இருந்தார். முதல்ல அவர் தமிழ் பேராசிரியர். ஒரு தமிழ் பேராசிரியர் இப்படியெல்லாம் கட்டுரைகள் எழுதுகிறாரு அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா தமிழ் பேராசிரியர் பழந்தமிழ் இலக்கியம் அதையெல்லாம் வந்து எடுத்து நயம் பாராட்டுவது, பெருமை பேசுவது, இதுதானே வழக்கம். அப்படித்தான் பல பேர் மரபில் எழுதியிருக்கிறார்கள். முதல்ல அதை உடைக்கிறார். நீங்கள் பெருமை பேசுவதற்கு இந்த இலக்கியம் பயன்படலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இதை வைத்து வேற என்ன பார்க்க முடியும்? நம்முடைய சமூக வரலாற்றை, நம்முடைய ஆதிக்க வரலாற்றை, அதிகார வரலாற்றை, இதெல்லாம் நம்முடைய இலக்கியத்திற்குள் எப்படி பொதிந்திருக்கிறது என்பதை வந்து அவர் வெளிக்கொண்டு வந்தவர். அது வந்து எங்களுக்கெல்லாம், என்னை போன்றவர்களுக்கெல்லாம் அந்த 90களில் அவருடைய எழுத்துக்கள் வந்து ஒரு புத்தகம் வந்துச்சுன்னா, அவர் எழுதின ஒரு கட்டுரைனா ரொம்ப ஆவலாக தேடி படிப்போம். அந்த அளவுக்கு அவருடையது இருந்தது. இந்த தலித் பண்பாடு அந்த புத்தகமாகட்டும், அப்புறம் அறம் அதிகாரம், அதுதான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகம். தமிழ் இது கல்வி நிறுவனங்கள்லேயே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு புத்தகம். ஏன்னா நாம் நீதி நூல்கள், அற இலக்கியம் இதையெல்லாம் ரொம்ப புனிதமானதாக, தமிழர்களுடைய சொத்தாக, உலகத்துக்கு வழங்கிய அறிவு சொத்தாக நாம் பேசிக்கிட்டு இருந்த அதில் எப்படி நுட்பமாக அதிகார செயல்பாடு, அதிகாரம் இருக்குது என்பதை அவர் வந்து வெளிக்கொண்டு வந்தார். எப்பவும் அறம் நீதி அப்படின்னு பேசும்போது அதற்குள் கட்டாயம் வந்து அதிகாரம் இருக்கும். அது ஒரு நீதி வாக்கியம்னா கட்டாயம் அது அதிகாரம் பொதிந்த ஒரு வாக்கியம்தான். ஆக அதை வந்து அவர் உடைச்சு பேசினார். ஆக அந்த அடிப்படையில் அந்த ஒரு 10 ஆண்டுகளில் அவர் எழுதியவை இருக்குது பாருங்கள்,
அவர் மிகப்பெரிய ஒரு அந்த சமயத்தில் ஒரு எழுத்து உத்வேகத்தில் இருந்த காலம்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் சிலுவைராஜ் சரித்திரம் வந்தது, காலச்சுமை வந்தது, இந்த ஆய்வு நூல்கள் வந்தது. இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆண்டுகளில் அவர் எழுதியவை. அதற்கு அப்புறம் அவர் எழுதியவை குறைவுதான்னு என்னுடைய அனுமானம். அந்த காலகட்டத்தில் அவ்வளவு வேகமாக அவர் எழுதினார். ஒவ்வொன்றுமே அதை படிப்பதற்கும் விவாதிப்பதற்கும் முக்கியமானதாக இருந்தது. அவர் ஸ்டாலின் பேசும்போது சொன்னார் பாருங்க, அவர் தலித் அப்படிங்கிறதுக்கு கொடுத்த வரையறை, தலித் இலக்கியம் என்பதற்கு கொடுத்த வரையறை, அது எல்லாமே அந்த காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு விவாதிக்கப்பட்டது. உண்மையில் ஒரு பெருந்தரப்பை அதற்குள் கொண்டு வருவதற்கு அவர் முயற்சி செய்தார் அப்படிங்கிறது தான். அதை ஒரு ஒரு குறிப்பிட்ட இந்தந்த ஜாதியினோ இந்தந்த பிரிவினோ அதற்குள் சுருக்கி விடுவதற்கு அவர் விரும்பலை. அதுக்குள்ளே யாரையெல்லாம் உட்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தார். அதே போல் தலித் இலக்கியம் என்பதற்கு அவர் வரையறை கூட கொடுத்துருக்கார். நீங்கள் இந்த தலித் பண்பாடு நூலில் பார்த்தீங்கன்னா தலித் இலக்கியம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு, அதில் அவருடைய தங்கையாகிய பாமாவுடைய எழுத்தில் கூட அவருக்கு உடன்பாடு கிடையாது. ஆமாம், அதை பற்றி கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்கார். எப்படி இமயத்துடைய கோவேறு கழுதைகளுக்கு அவர் விமர்சனம் பண்ணாரோ அது மாதிரி பாமாவுடையதுக்கும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அவர் வைத்த அந்த ஒரு தலித் இலக்கியம் என்பதற்கான அந்த வரையறை இருக்குது பாருங்கள், அதற்கு அது உட்படலை என்று தான் அவர் பார்த்தார். இப்படியெல்லாம் இருக்கணும்னு ஒரு 5-6 பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பார், ஒரு தலித் இலக்கியம் எப்படி இருக்கணும் என்று. அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு விவாதத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக அவை இருந்தன. அது ராஜ்கௌதமனுடைய ஒரு தனித்தன்மைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரை வாசுகி பாஸ்கர் பேசும்போது சொன்னார், அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இறப்பின் போது கூட அரசு மரியாதை இதையெல்லாம் கேட்டும் கூட அது எந்த நடவடிக்கையும் இல்லை. உண்மையில் இருக்காது தான். அவர் அதிகாரத்திற்கு எதிராக பேசியவர், அதிகாரத்திற்கு எதிராக எழுதியவர். பழந்தமிழ் இலக்கியம் எல்லாமே தமிழர்களுடைய பெருமையை தூக்கி பிடிக்கிறது என்று, அது பேசுகிறது என்று தூக்கி பிடிக்கக்கூடியவராக இருந்திருந்தால் அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் அதெல்லாம் உடைச்சில்ல பேசினார். அப்போ அதிகாரத்திற்கு எதிராக, அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் எதிர்த்து தன்னுடைய எழுத்துக்களில் வாழ்நாள் முழுக்க எழுதியவருக்கு அது எந்த கட்சியாக இருந்தாலும் அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதுதான் இப்போ கீதாவுக்கு கூட ஒரு அரசு விருது ஏதாவது கிடைச்சிருமானா கட்டாயம் கிடைக்கவே கிடைக்காது. ஆமாம், அதில் சாத்தியமே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய செயல்பாடு முழுக்க அதிகாரத்திற்கு எதிரானது தான். அப்படி இருக்கும்போது அதிகாரத்தோடு இணக்கமாகவும் அதிகாரம் எதையெல்லாம் விரும்புதோ அப்படிப்பட்ட ஒரு பொது புத்தி சார்ந்த விழுமியங்களை ஆதரித்து அவற்றை மையமாக வைத்து எழுதக்கூடியவர்களுக்கு தான் அரசு அங்கீகாரமும் விருதுகளும் கிடைக்கும். புனைவில் வேணால் என்ன செய்யாமல் இருக்கலாம்னா, புனைவில் உண்மையில் அது எது அதிகாரத்துக்கு எதிரானது ஆதரவானதுங்கிற குழப்பம் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் இது அல்புனைவில் கட்டாயம் நேரடியாக கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடியது தானே, அதனால் அது தெரியும். ஆகவே ராஜ்கௌதமனுக்கு அப்படிப்பட்ட அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்காது. அப்போ நாம் தான் அத்தகைய அங்கீகாரத்தை நாம் கொடுக்கணும். அதைத்தான் இன்றைக்கி அவருடைய குடும்பத்தார் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அறக்கட்டளையும் நீலம் பண்பாட்டு மையமும் செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் அதுதான் பெரிய விஷயம். அதைத்தான் நாம் முன்னெடுக்கணும். நான் நிறைய இடங்களில் என்னுடைய மாணவர்களிடம் கூட சொல்வது உண்டு, ஒரு எழுத்தாளர் அல்லது ஒரு அறிஞர் அப்படின்னு சொன்னால் அவரை அடுத்தடுத்த காலத்திற்கு எடுத்து செல்வதற்கு அவருடைய வாசகர்கள் அவங்க மட்டும் போதாது, அவருடைய குடும்பத்தார் அதில் ஆர்வம் காட்டணும். நிறைய எழுத்தாளர்களுக்கு அவங்க குடும்பத்தார் ஆர்வம் காட்டாதனால அவங்க படைப்புகள் மறுபிரசுரம் கூட ஆகாமல் போயிருக்கு. நான் உதாரணமாக ஆர் சண்முக சுந்தரத்தை சொல்லுவேன். ஆமாம், ஆர் சண்முக சுந்தரம் நான் பிஹெச்டி பண்ண ஒரு 22 நாவல் எழுதியிருக்காரு, 150 புத்தகங்களை மொழிபெயர்த்திருக்காரு, மிகப்பெரிய பணியாற்றியவர். ஆனால் அவங்க குடும்பத்தார்கிட்ட கேட்டிங்கன்னா அவருடைய ஒரு புத்தகம் பற்றியும் அவங்களுக்கு தெரியாது.
அவங்க புத்தகம் யாராவது வெளியிடுறதுக்கு பர்மிஷன் கேட்டால் கூட போட்டுக்குங்க, யாரோ போட்டுக்குங்க அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் இதே நீங்கள் சமூகத்தில் ஆதிக்க சாதியாக இருக்கக்கூடிய அந்த எழுத்தாளர்களுடைய குடும்பங்கள் அப்படி விட மாட்டாங்க. நான் பிரசிடென்சி காலேஜில் ஒரு 2 ஆண்டுகள் பணியாற்றினேன். ஊவே சாமிநாதையர் அங்கே பணியாற்றியவர். அவர் உயிரோடு இருந்தபோது பிரசிடென்சி காலேஜில் தமிழில் முதல் மதிப்பெண் வாங்கக்கூடிய மாணவனுக்கு ஒரு தொகை, அப்போ 25 ரூபாயோ 50 ரூபாயோ அந்த தொகை தரணுன்ட்டு ஒரு நிதி ஏற்படுத்தினார் சாமிநாதையர். அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது அது ஏற்படுத்தினார். இன்னைக்கு வரைக்கும் அவர் இறந்து போய் இப்போ 50-60 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்றைக்கு வரைக்கும் அது அந்த நிதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் யாருன்னே தெரியாதுங்க. அந்த ஆண்டு தொடக்கத்தில் ரிசல்ட் வந்த உடனே யாராவது ஒருத்தர் வருவாங்க, இந்த மாதிரி இந்த ஆண்டு யார் முதல் மதிப்பெண் வாங்கியிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஊவே சாமிநாதையர் நிதி தர்றோம். அவங்க பரம்பரையில் கொள்ளு பேரனா பேத்தியா என்ன உறவு முறை அதெல்லாம் எதுவுமே தெரியாது. வருவாங்க, இந்த நிதி இருக்குது, இதை தர்றோம். தொடர் செயல்பாடு. நாம் இன்னைக்கு ஊவே சாமிநாதையரை மேலே வச்சு கொண்டாடுறோம்னா அவர் செய்த செயல்கள் மட்டும் இல்லை, அவரை பற்றியான விஷயங்களில் பொது வெளியில் முன்னெடுப்பது இருக்குது பாருங்க, அதுவும் முக்கியம். அதற்கு குடும்பத்தாருடைய பங்களிப்பு மிகப்பெரிதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் குடும்பத்தார் கைவிட்ட பல எழுத்தாளர்களை பாருங்கள், அவங்களுடைய படைப்புக்கள்லாம் பொது வெளியில் இருக்கவே கிடைக்காது. யாராவது தேடி அரிதாக 1-2 வெளியிடலாமே தவிர மொத்தமாக அவங்களுடைய படைப்பெல்லாம் கிடைக்குதா, அச்சில் இருக்குதா, வெளியில் வருதான்னா வரவே வராது. குடும்பத்தார் அதில் கவனம் செலுத்தணும், பெருமைப்படணும். அதில் இந்த ஆதிக்க சாதிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு மற்ற சாதியினரிடம் இல்லை. தங்களுடைய முன்னோருடைய ஆற்றல் என்ன, பெருமை என்ன என்பதை உணரக்கூடிய, அதை அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த எண்ணம் இல்லை அப்படின்னு தான் நான் கருதுகிறேன். ஆனால் அப்படி இல்லாமல் ராஜ்கோதம் அவர்களுக்கு அவர்கள் பெயரில் ஒரு அறக்கட்டளை உருவாக்குவதற்கும் அதற்கு நிதி வழங்கி இந்த நிகழ்ச்சிக்கும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறாங்க. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல் இந்த செயல்பாட்டை முன்னெடுப்பதில் நீலம் பண்பாட்டு மையம் முன்னிருக்கிறது. நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய செயல்பாடுகளை நாம் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பண்பாட்டு வெளியில் பல விஷயங்களை, பல நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதிலும் தொய்வில்லாமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக ராஜகோதமனை இங்கே நீலம் பண்பாட்டு மையத்திடம் ஒப்படைத்திருப்பது உண்மையில் ரொம்ப பொருத்தமானது. இது ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மிகச்சிறப்பாக நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை எனக்கு தருகிறது. அந்த அடிப்படையில் ராஜ்கோதமன் விருது பெறக்கூடிய 2 ஆளுமைகளும் மிகப்பெரிய ஆளுமைகள். யார் பெயரால் கொடுக்குறோமோ அவரும் சரி, பெறுபவரும் சரி, 2 பேருமே மிகப்பெரிய ஆளுமைகள். இந்த விருதை முதலாண்டு இந்த விருதை பெறக்கூடிய கீதா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது நாங்கள் அன்றாடம் பேசி பார்த்து பழகின நட்பல்ல, ஆனாலுமே கூட ஆன்மீக ரீதியான ஒரு நட்பு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னைக்கு அவருடைய எழுத்தை நான் முதல்ல படிக்க தொடங்கினேனோ அன்னையிலிருந்து அவர் மரணிக்கும் வரைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு நாள் இல்லைனாலும் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருந்தோம். அவர் திடீர்னு 8:30 மணிக்கு காலையில் கூப்பிட்டுருவாரு, நீங்கள் நான் என்ன படித்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவார். அல்லது நீங்கள் எப்போவோ அந்த கருத்து ஒரு கட்டுரை எனக்கு அனுப்பிச்சி வச்சிங்கல்ல, அதை எங்கேயோ வச்சுட்டு திரும்பவும் அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்பாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து ஒவ்வொரு முறையும் அவரை பற்றி நான் எங்கேயாவது ஆங்கிலத்தில் எழுதினாலோ அல்லது பேசினாலோ அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவேன். சிரிப்பார், ஒரு பகடி சிரிப்பார், அப்படியே விட்டுருவார். அதுக்கு மேலே எதுவும் கேட்டுக்க மாட்டார். ஆரம்பத்திலேருந்தே ஒரு ஆதங்கம் எல்லாருக்குமே. போதுமான அளவுக்கு அவருடைய சிந்தனை, அவருடைய
அறிவாற்றல் தமிழகத்தில் வந்து உள்வாங்கப்பட்டிருக்குதா அப்படின்ட்டு. பெருமாள் முருகன் சொன்னார் வந்து கண்டிப்பாக அரசு போன்ற நிறுவனங்கள் அவரை வந்து ஏற்றுக்கொள்ள வாய்ப்பில்லைன்னு. அரசு மரியாதை எந்த அளவுகோல்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசு யாருக்கு என்ன மரியாதை செய்தாலும் அது அவமரியாதை தான். ஆனால் மக்களை வந்து அவ்வளோ ஒடுக்கிக்கிட்டு அவ்வளோ துன்புறுத்திட்டு இருக்கக்கூடிய அரசுக்கு தேவை நம்ம எப்படி வந்து எந்த பரிசை வாங்கி கொள்ள முடியும்? நல்ல இதயத்தோடு சொல்லுங்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் என்னுடைய புரிதலை நான் தவறாக கூட இருக்கல. ஏன்னா நான் வந்து பல்கலைக்கழக வளாகங்களில் இருக்கிறவங்க கிடையாது. ஆனால் நான் படித்த அளவிற்கு இங்கே மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்கள் கூட அதை யோசித்து சொல்லலாம் பதில். போதுமான அளவுக்கு நம்முடைய தமிழ் சமுதாய விவாதங்களில் அவருடைய பங்களிப்பை பற்றிய ஒரு கனமான விவாதம் வந்து உருவாக்கப்படலை. மறுபடியும் நம்ம இதை எல்லா மேடைகளையும் சொல்ல வேண்டியிருக்குது. திரும்பவும் ராஜ்கௌதமன் போன்ற அறிவாளிகளை, திறன்மிக்கவர்களை அவர்கள் சார்ந்திருக்கும் தலித் சமுதாயம் தான் பாதுகாத்து வந்திருக்கிறது. அம்பேத்கருக்கும் அதுதான் நடந்தது வந்து. அதனால் இது வந்து நம்ம தமிழ் சமுதாயத்தில் விவாதம் நடத்தப்படவில்லை என்பதற்கு காரணம் வந்து ஒன்று, அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்பவும் அடிப்படையிலேயே ரேடிக்கலான விஷயங்கள் ஒன்று. ரெண்டாவது, நாம் வந்து தமிழ் சமுதாயம், தமிழ் வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு பற்றி நம்ம கட்டமைச்சு வச்சிருக்கிற எல்லா விதமான மாயைகளையும் ஒரு கேள்வி கேட்குறாரு. அது நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். அதனாலையுமே அது வந்து பேசப்படாமல் இருக்கலாம். ஆனால் அதை விட முக்கிய காரணம், பல நேரங்களில் நாம் வந்து இந்த கம்ப்யூட்டர் மொழியில் சொல்லணும்னாலும் தமிழுக்கு ஒரு டிஃபால்ட் செட்டிங் இருக்கிறதா நினைக்கிறோம். தமிழ்னாலே வந்து அது வைதிக எதிர்ப்பு, தமிழ்னாலே அது பார்ப்பனிய எதிர்ப்பு, தமிழ்னாலே இந்துத்துவ எதிர்ப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம வச்சுருக்கிறோம். அந்த தமிழுடைய உள்ளடக்கத்துக்குள்ளே போகும்போது தான் அது எவ்வளோ சிக்கல் வாய்ந்ததுன்னு நமக்கு வந்து தெரியுது. அந்த சிக்கல்களை வந்து ரொம்ப துல்லியமாக ஆழமாக வந்து எடுத்து சொன்னவர் ராஜ்கௌதமன். ஸ்டாலின் பேசும்போது ரொம்ப அழகாக அவருடைய அந்த முறையியலை பற்றி பேசினார். அவர் எப்படி ஒரு மார்க்சிய பின்னணியிலேருந்து உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் இருந்து அந்த காலகட்டத்தில் மார்க்சியம் கேள்விக்குள்ளாக்கப்பட்ட தருணம் அது. சோவியத் யூனியன் உடைந்த தருணம். மார்க்சியத்தை பற்றி பல்வேறு விதமான விவாதங்கள் வந்து எல்லா இடங்களையும் நடந்த ஒரு காலகட்டம் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் அதற்கு முன்னாலேயே அமைப்பியல், பின்னமைப்பியல் பற்றியெல்லாம் பேசினாலுமே கூட பல சமயங்களில் நம்முடைய சமுதாயத்தோடு அதை தொடர்புபடுத்தி நிறைய பேர் பேசினதாக எனக்கு நினைவில்லை. அது வந்து மார்க்சியத்திற்கு எதிராக பேசப்பட்டதே ஒழிய இங்குள்ள விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு புதிய முறைமையாக வந்து பெரிதளவுக்கு கையாளப்படவில்லை. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, சபால்டன் ஸ்டடீஸ் பற்றின விவாதம் வந்த பொழுது அது மார்க்சியத்திற்கு எதிரான ஒரு விஷயமாக மட்டுமே தான் பார்க்கப்பட்டது. என்னை கூட ஏதோ ஒரு சின்ன மார்க்சிய லெனினி அமைப்பு வந்து ஒரு கூட்டம் நடத்தும்போது கூப்பிட்டாங்க, இதை பற்றி எங்களுக்கு வந்து விளக்கமாக சொல்லுங்கன்னு. அந்த கூட்டம் கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்துச்சுங்கன்னு நான் மறந்துட்டேன். ஒருவேளை போலீஸ் பர்மிஷன் கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் அன்றைக்கி இருந்த ஒரு காலகட்டத்தில் அமைப்பியல், பின்னவீனத்துவம், இந்த மாதிரியான விஷயங்களை உள்வாங்கி இங்கே இருக்கக்கூடிய சமூக பொருளாதார வைதிக அமைப்பை பற்றி நாம் மேலும் சிறப்பாக புரிந்து கொண்டு, ஆழமாக புரிந்து கொண்டு, அதை எவ்வாறு வந்து நாம் கையாளலாம், அதற்கு எதிர்வினையாக என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும் என்பதை பற்றி ரொம்ப ஆழமாக, ஒரிஜினலாக, வித் த பவர் ஆஃப் இஸ் ஓன் ஜீனியஸ் வந்து யோசிச்சவர் வந்து ராஜ்கௌதமன். அவர் ஜீனியஸ்னு சொல்கிறதுல எனக்கு எந்த வித தயக்கமும் இல்லை. ஹி வாஸ் அ ஜீனியஸ். நம்மெல்லாம் பல கோடுகளை வந்து சேர்க்காமல் விட்டுருவோம். அவர் வந்து மாறுபட்ட வகையில் அந்த கோடுகளெல்லாம் சேர்த்து நமக்கு வந்து ஒரு புது வரைபடத்தை வந்து தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருந்ததை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர். ரெண்டாவது, அவருடைய அந்த ஆற்றல், அவருடைய அந்த அறிவுத்தன்மையை ரொம்ப லைட்டாக வச்சுருந்தார். ஒளிவட்டங்கள் தேவையில்லைன்னு அவர் சொன்னது தண்ணியும் சேர்த்து தான் சொல்லிக்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த லைட்னஸ் அவருடைய பேசும்போது தான் நமக்கு தெரியும். ஒரு சுய பகடி, ஒரு சிரிப்பு. ஆனால் அதே நேரத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கலாம். பொதுவாக வந்து ஆப்பிரிக்கா அமெரிக்கா இலக்கியத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, beneath that humor, beneath all that music there's a deep sadnessனு. ஜாஸ் பற்றி சொல்லும்போதும் சொல்லுவாங்க, பல இசை வடிவங்களை பற்றி சொல்லும்போதும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சேட்னஸ் கௌதமன்கிட்டையும் இருந்துச்சு. தான் புறக்கணிக்கப்பட்டதுனால ஏற்பட்ட ஒரு சோகம் அல்ல இது. ஆனால் பல நேரங்களில் பேசாத விஷயங்களை பேச வரும்போது உருவாக ஒரு தனிமை, அந்த தனிமையை வந்து கடக்க அவர் வந்து ஒரு மொழியை பயன்படுத்துகிறாரு, பல விஷயங்களை நினச்சி பார்க்குறாரு. இப்போ தலித் என்ற விஷயத்திற்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த மறுவிளக்கம் ஸ்டாலின் அதை ரொம்ப அழகாக வந்து விவரித்தார். அது எல்லாரையும் தலித் திணைக்குள்ளே சேர்க்கணும் என்பது மட்டுமா நான் பார்க்கல. தலித் என்ற ஆளுமையை முன்வைத்து போராடப்படக்கூடிய மக்கள், இயக்கங்கள், இவர்கள்லாம் உண்மையிலேயே ஒரு யூனிவர்சல் கிளாஸாக இருக்க முடியும் என்ற பொருளில் தான் அவர் அதை சொல்கிறார். தலித் இஸ் அ யூனிவர்சல் கிளாஸ். அந்த யூனிவர்சல் கிளாஸ் நம்ம பேசும்போது அவங்க யார் கூடலாம் நிற்க இணையலாம். அவங்கன்னா பழங்குடிகளாக இருக்கலாம், அல்ல
உலகத்தின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய பல ஒடுக்கப்பட்ட மக்கள் இயக்கங்களை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். அப்போ ஏன்னா இது எல்லாரும் வந்து அதிகாரத்தை கேள்வி கேட்குறவங்க எல்லாரும் தலித்துகள்னா, அப்போ இந்தியாவில் வந்து சாதியை பற்றி யோசிக்காதவங்க கூட தலித்துகள் ஆயிடுவாங்க. ஏன்னா நம்ம அதிகாரத்தை நோக்கி நம்ம கேள்வி கேட்குறோம். ஆனால் நமக்கு வந்து லிபர்ட்டி, சுதந்திரம் அல்லது வந்து விடுதலை என்ற அந்த கருதுகோளில் உள்ள ஆர்வம் சமத்துவத்தில் போதுமான அளவுக்கு உள்ளதா என்ற கேள்வியும் நாம் சேர்ந்து கேட்க வேண்டும். இன்றைக்கு வந்து இந்திய சிறைகளில் வாடும் பல நமக்கு தெரிந்த பலர் இருக்கிறாங்க. ஆனந்த் டெல்டும்டேயோட உட்பட பலர் வந்து இந்த அரசினால் கைது செய்யப்பட்டு சிறைப்பிடிக்க இதில் இருக்கிறாங்க. அதுக்கு எதிராக நம்ம எல்லாரும் பேசுகிறோம், போராடுறோம், கையெழுத்து இயக்கம் நடத்துகிறோம், கூட்டங்கள் போடுறோம். ஆனால் அடிப்படையில் இந்திய சிறைகளில் காலங்காலமாக பெரும் எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய தலித்துகள், ஆதிவாசிகள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக எவ்வளோ பேர் தொடர்ந்து போராட முன் வருவோம். ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம், வந்து ஒரு அரசியல் பிரச்சனை. அது யாரை நம்ம வந்து ஒரு நிரந்தர குற்றவாளிகளாக பார்க்குறோம்? இந்த மக்களை தானே பார்க்குறோம். அப்போ அதை பார்ப்பதற்கான ஒரு பார்வையை வந்து சமத்துவத்தில் அக்கறையுடைய ஒரு பார்வையாக இருந்தால் மட்டும்தான் முடியும். சமத்துவத்தில் வந்து நமக்கு போதுமான அக்கறை இருக்கிறதா அல்லது சுதந்திரத்தில் மட்டுமே நாம் அக்கறை செலுத்துகிறோமா என்ற கேள்வியும் நாம் சேர்த்து கேட்க வேண்டியிருக்கிறது. என்ன சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய இடதுசாரிகளுடைய போதாமையே அங்கிருந்து தான் தொடங்குகிறது. சமத்துவம் என்பதை, பொருளாதார சமத்துவம் என்பதை ரொம்ப கராராக புரிந்து கொண்டாலுமே கூட அந்த சமத்துவம் வந்து உருவாக முடியாததற்கான காரணங்களை போதுமான அளவுக்கு இடதுசாரிகள் யோசிக்கவில்லை. அப்படி யோசித்தவர்களை பொருட்டாகவும் நினைக்கவில்லை. இன்றைக்கும் கூட இன்னைக்கு வந்து லெஃப்ட் லிபரல் இன்டலெக்சுவல்ஸ் இந்துத்துவத்திற்கு எதிராக போராடக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து சாதியத்திற்கு எதிராகவும் வன்கொடுமைகளுக்கு எதிராகவும் போராடுகிறார்களா என்ற கேள்வியும் நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் அதை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. இதில் ஏன் சொன்னா, ராஜ்கோதமன் போன்றவர்கள் இதை நாம் ஏன் செய்ய வேண்டும் என்பதற்கான காத்திரமான வரலாற்று ரீதியான பண்பாட்டு ரீதியான காரணங்களை சொல்லியிருக்கிறார்கள். இப்போது அரை இலக்கியங்களை பற்றி அவர் பேசியதை பற்றி எல்லாருமே சுட்டி காட்டினாங்க. ரொம்ப முக்கியமாக என்ன, எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் பார்ப்பனிய இந்து மத சார்ந்த அரை இலக்கியங்கள் மட்டுமன்றி சமண பௌத்த இலக்கியங்களும் அவர் அடிப்படையான ஒரு விமர்சனத்துக்கு உட்படுத்துகிறார். எதற்காக உட்படுத்துகிறார் என்றால், அவை எல்லாமே பெண் வெறுப்பை அடிப்படையாக கொண்டவை. பெண் வெறுப்பை அடிப்படையாக கொண்ட இலக்கியங்களை எவ்வாறு பார்ப்பது? புத்தர், ஆனந்தர் அந்த கதையெல்லாம் வேற. பின்னால் எழுதப்பட்ட இந்த இலக்கியங்கள் எவ்வாறு பெண் வெறுப்பை ஆதாரமாக கொண்டு இயங்கின என்பதை வந்து தொடர்ந்து அவருடைய அறமும் அதிகாரமும் நூலில் அவர் சுட்டி காட்டுறாரு. பிறகு அதை விளக்கி எழுதுறாரு. அப்போ எந்த வகையிலுமே சமத்துவம் என்று வரும்போது சமரசம் செய்து கொள்ள விரும்பாது அவர் வந்து செயல்பட்ட அந்த தன்மை, எந்த ஒரு ஒளிவட்டமும் எந்த ஒரு வரலாறும் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது அல்ல என்பதை தெளிவுபடுத்திய விதம், இலக்கியத்திற்கும் அதே அளவுகோல தான் அவர் பயன்படுத்தினார். தலித் இலக்கியம் வந்து முகிழ்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் அதை நோக்கி அவர் விடுத்த சவால், கேள்விகள், அதை பற்றி அவர் முன்வைத்த விமர்சனங்கள், அதே நேரத்தில் இதை வந்து ஒரு எந்த நோக்கிலிருந்து அதை செய்கிறாருங்கிறது முக்கியம். இந்த இலக்கியம் வந்து ஒரு உலகளாவிய ஆற்றல் மிக்க இலக்கியமாக மாறக்கூடிய ஒரு தன்மை அதில் இருக்குது. அதை நோக்கி அது எப்படி செல்ல வேண்டும் என்பதற்காக தான் அதை செய்கிறார். அதே நேரத்தில் இங்கு கொண்டாடப்படக்கூடிய இலக்கியங்களில் உள்ள அத்தனை போதாமைகளையும் சுட்டி காட்டியிருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய எழுத்தில் அதிகம் பேசப்படாமல் விட்டிருக்கிற நூல் சுந்தர ராமசாமியை பற்றி அவர் எழுதியுள்ள ஆகச்சிறந்த விமர்சன நூல். தமிழ்நாட்டின் முக்கிய படைப்பாளுமைகளில் ஒருவராக கருதப்படும் சுந்தர ராமசாமி பலரால் இன்றைக்கும் கூட மிகவும் ஒரு அக்கறையோடு படிக்கப்படும் ஒரு நபர். அவருடைய எழுத்துலகத்தை எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம்? இப்போ தலித் என்றால் ஒரு நவீன சிந்தனை உள்ளவர்கிற ஒரு வரையறை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எப்படி அவர் கையாளக்கூடிய அந்த நவீனம் என்பது ஒரு பிறழ்வோடு தான் இருக்குது வந்து அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக பல நிலைகளில் சுட்டி காட்டியிருப்பார். அதுக்கு அசாத்தியமான தைரியம் வேணும். ஏன்னா இந்த தமிழ் லிட்ரரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அரசு மட்டுமே ஒரு லிட்ரரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லை, பதிப்பாளர்கள் லிட்ரரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கிறாங்க, தனிநபர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் அனைவரும் போற்றும் ஒரு ஆளுமையை எந்த ஒரு காழ்ப்பும் இல்லாமல் விமர்சனப்படுத்துவதற்கு ஆகச்சிறந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் நம்பும் அரசியலில் வந்து ஒரு ஆழ்ந்த அக்கறையும் ஒருத்தருக்கு வேணும். அது ரொம்ப அற்புதமாக அதை செஞ்சிருப்பாரு. ஸோ இப்படி எல்லா நிலைகளிலுமே வந்து தன்னுடைய அரசியல், அந்த அரசியல் என்பது என்ன, இங்கே மிகவும் ஒடுக்கப்பட்ட எல்லா வகைகளிலும் வந்து உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒரு நிலையிலிருந்து இந்த சமுதாயத்தை பார்க்கும்போது இந்த சமுதாயம் எப்படி இருக்குது நம்ம கண்ணுக்கு, அந்த மாதிரியான பார்வை ஏன் வந்து அனைவருக்குமான பொது பார்வையாக மாறக்கூடாது? அநீதி என்பதை பகுதி பகுதியாக கேள்வி கேட்டுருக்க முடியாது. இன்னாருடைய அநீதியை மட்டும் நான் அநீதியாக பார்ப்பேன்னு சொல்லிட்டு, இப்போ அடிப்படையில் இங்கு வந்து அநீதி எங்கே கட்டமைக்கப்படுகிறது என்பதை வந்து இனங்கண்டு அதை வந்து ஒரு யூனிவர்சல் பாயிண்ட் ஆஃப் வியூவாக முன்னிறுத்துறார். இது ஒர்க்கிங் கிளாஸ் எப்படி வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் மாற்றவல்ல ஒரு
ஆற்றலையும் அறிவையும் ஒரு சக்தியும் பெற்றிருக்கக்கூடியது என்பது வந்து தொடர்ந்து மார்க்ஸ் சொல்லிட்டு வந்த விஷயம். அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தலித் நோக்கிலிருந்து இந்த சமுதாயத்தை பார்ப்பது என்பது மட்டுமே அதனுடைய அத்தனை உள்ளார்ந்த முரண்பாடுகள், கொடூரங்கள், அநியாயங்களை நமக்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்டும் என்பதை ரொம்ப தெளிவாக வந்து நமக்கு ரொம்ப அழகாக துல்லியமாக ஒரு பகடித்தன்மையோடு ஒரு நகைமுரனோடு நமக்கு வந்து அவர் வந்து எடுத்துக்காட்டியிருக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த தமிழ் அடையாளம் என்பதையும் ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் அவர். அதுவும் முக்கியம். தமிழ் அடையாளத்தை துறந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒன்று தமிழுக்கு ஆதரவாக இருக்கணும், இல்லாட்டி எதிராக இருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல், அப்படி எதுவுமே இல்லாமல் ரொம்ப முக்கியமாக அவர் எழுதின அந்த நூல் வரிசையில், அதாவது குறிப்பாக சங்க இலக்கியம் பற்றி அவர் எழுதின நூல் வரிசையில் தொல்காப்பியம் பற்றி அவருடைய வாசிப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வாசிப்பாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா தொல்காப்பியர் முன்னால் வந்தாரா அல்லது வந்து வடமொழியில் வரக்கூடியவர்கள் முன்னாடி வந்தாங்களாங்கிற ஒரு தரப்பில் மட்டுமே நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட்டை அவர் வேற ஒரு நோக்கு நிலையிலேருந்து பார்க்குறாரு. இந்த தமிழ் மண்ணிற்குள் வந்து பல தரப்பிலிருந்து பல்வேறு தாக்கங்கள் வருகின்றன. பிராமணிய தாக்கம் என்பது ஒரு வகை, சமணம் ஒரு வகை, பௌத்தம் ஒரு வகை, எல்லாமே வடநாட்டிலிருந்து தான் வருது. இந்த 3 வடநாட்டு இந்த தாக்கங்களும் எவ்வாறு தொல்காப்பியர் என்ற நபர், அவர் யாராக வேணாலும் இருந்திருக்கலாம், அவற்றை உள்வாங்கிக் கொண்டு இங்கு இருக்கக்கூடிய பண்பாட்டு நிலைமைகளோடு அதை பொருத்தி பார்த்து இந்த அடையாளத்தை இந்த சமுதாயம், இந்த நாகரிகம் உருவாக்கி இருக்கிற ஒரு அடையாளத்தின் அடிப்படையில் அதை பொருள் கோடல் செய்திருக்கிறார் என்ற பொருளை தான் அவர் சொல்வார். வந்து ரொம்ப ரிச்சாக காம்ப்ளெக்ஸாக வந்து சொல்கிறார். நம்ம யாருமே ஒரு தனியாக வந்து எல்லாத்தையும் வந்து ஆரம்பத்துலேருந்தே சிந்திக்கிறதுங்கிறது கிடையாது. பல்வேறு போக்குவரத்துகள் இருக்குது. அதிலிருந்து நாம் எவ்வாறு நம்முடைய பண்பாட்டை புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் தான் அவருக்கு நவீனமும் முக்கியமாக படுகிறது. ஏன் நவீனத்துவம், ஏன் நவீனம் முக்கியம்? ஃபார் எக்ஸாம்பிள், அறமும் ஆற்றலும் இல்லை, அவருக்கு ஆதாரமாக இருக்கிறது எது? ஃபூக்கோ மட்டும் இல்லை, நீட்சே, ஃப்ரெட்ரிக் நீட்சேவுடைய ஜீனியாலஜி ஆஃப் மாரல்ஸ் தான் அதற்கான ஆதார ஸ்ருதி. நீட்சே எப்படி வந்து விபிலியம் சொல்லக்கூடிய அறத்திற்கு பின்னால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகார கட்டமைப்பு பின்னால் உருவாக்கப்பட்டது என்று சொல்கிறாரோ, அதை பின்பற்றி தான் இங்கே இருக்கக்கூடிய நாம் மெச்சக்கூடிய அத்தனை மதிப்பீடுகளும், அது கொடைவள்ளல் தன்மையை நாம் போற்றக்கூடியதாக இருக்கலாம், நாம் பாராட்டும் நட்பாக இருக்கலாம், நாம் கொண்டாடும் காதலாக இருக்கலாம், நாம் உயர்த்தி பிடிக்கும் கற்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே இவை அனைத்துமே எவ்வாறு ஏற்றத்தாழ்வான ஒரு அநீதியான சமுதாய பின்னணியிலிருந்து உருவாக்கப்பட்ட அற கோட்பாடுகள். ஒருத்தர் கை வந்து ஒசந்திருந்தா தானே இன்னொருத்தர் கை தாழ்ந்து இருக்க முடியும். இப்போ கொடுக்குறவன் வள்ளல்னு கொண்டாடினா வாங்குறவன் என்ன சொல்றதுன்னு அவர் கேட்குறாரு. ரொம்ப எளிமையான ஒரு வாதம் தான் அது. ஆனால் அதை மூடி மறைப்பதற்காக இங்கே அவ்வளவு வேலைகள் நடந்திருக்கிறது. இந்த கொடைவள்ளல் தன்மையை கொண்டாடும் ஒரு அரசியல் இருக்குல்ல, அதை ரொம்ப பிரமாதமாக அதை வந்து காட்டியிருப்பார். அதே மாதிரி நட்பு என்பது ஆண்களுக்குள் மட்டும்தான் சாத்தியம். பெண்களுக்குள் நட்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஆணும் பெண்ணும் நட்பாக முடியவே முடியாது. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து ரொம்ப அருமையாக அவர் வந்து நமக்கு பிரித்து காட்டி சொல்லியிருக்கிற ஒரு விதம் வந்து ரொம்ப முக்கியமாக தான் நான் நினைக்கிறேன். இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் அப்புறம் முழுக்க அவருடைய ஒவ்வொரு நூலையும் எடுத்து பேச வேண்டியிருக்கும். ஆனால் எங்களை போன்று அன்றைக்கு வந்து பெண்ணியத்தை பற்றி என் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, பொதுவிலும் சரி சிந்தித்திருந்தவர்களுக்கு பெண்களை மையப்படுத்திய வாழ்க்கையை வந்து நாம் வந்து ஏன் யோசிக்கணுன்ற மிக முக்கியமான கேள்வியை அவர் எழுப்பினார். எனக்கு நல்லா ஞாபகம், 1999 ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் ஒரு வரலாறு துறை வந்து ஒரு செமினார் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் தான் நான் முதல்ல வந்து அறம் அதிகாரம் பற்றி ஒரு பெரிய கட்டுரையை வாசித்தேன். அதை கேட்டுட்டு ப்ரொஃபஸர் திலீப் மேனன், ஒரு வரலாற்று ஆசிரியர், தென்னாப்பிரிக்காவில் இருக்கிறார், அவர் சொன்னார், இவர் வந்து ஒரு 4-5 ஜெர்மானிய தத்துவவாதிகளை சொல்லிட்டு தற்கால ஜெர்மானிய வரலாற்று ஆசிரியர் இதெல்லாம் அவர் படிச்சிருந்தாரா அப்படின்னு. நீட்சையை படிச்சிருக்கிறது எனக்கு தெரியுங்க, இவங்களெல்லாம் படிச்சிருந்தா தெரியாது. ஆனால் சுயமான சிந்திக்கிற ஒரு அலாதியான தன்மை அவர்கிட்ட இருக்குது. அதான் அவர் சொன்னார், உலகத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக கருதப்படக்கூடிய ஒரு ஜெர்மானிய வரலாற்று ஆசிரியருடைய நூலை மேற்கோளிட்டு அதற்கு இணையான ஒரு விஷயத்தில் அவர் சொல்கிறாரு, வந்து இதை பற்றிலாம் அதிகமாக ஏன் வந்து நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பினார். அப்புறம் தொடர்ந்து வந்து அதை பற்றி நம்ம பல இடங்களில் பேச அது நிறைய பேருக்கு போய் சேர்ந்துச்சு. இப்போ அண்மையில் அது சில கட்டுரைகள் ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டு டார்க் இன்டீரியர்ஸ்ங்கிற தலைப்பில் வெளியிடப்பட்டிருக்குது. ஆனால் அது உண்மையிலேயே கௌதமனுக்கு நம்ம செஞ்ச மிக சின்ன ஒரு வேலை தான். நிறைய இன்னும் நம்ம செய்ய வேண்டியிருக்கிறோம். ஸோ ஐ கெட் வெரி எமோஷனல். இதுக்கு மேலே எனக்கு அவரை பற்றி தொடர்ந்து பேச நான் அழுதுருவேன். அதனால் நான் அதை அப்படியே நிறுத்திக்கிறேன். ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன், நான் ரேவதிட்டா தான் சொன்னேன், ஒன்றும் கிடையாதுங்க. அவர் படித்த போது எனக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஒண்டர் வந்துச்சு மனசில், மார்வல், இப்படி கூடயா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் கடைசி வரைக்கும் எனக்கு இருந்துச்சு. இப்படிப்பட்டவங்க இந்த காலத்தில் இருக்கிறாங்க பாருங்கள். இந்த பல்வேறு விஷயங்கள் எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில்
பல்வேறு விஷயங்களுக்கு ஒடுக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்து இப்படி ஒரு சென்ஸ் ஆஃப் ஜாயோட ஒரு விஷயத்தை அணுகிறது. அதை நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். அந்த ஜாய், அந்த அந்த என்ன களிப்பு, அவருடைய மொழியில் சொல்லணும்னா களிப்பு இல்லை, களிப்புங்கிற சொல்ல ஒரு புதுமைப்பித்தன் பற்றின அந்த தன்னுடைய நூலில் அதிகம் கையாளக்கூடிய ஒரு சொல் களிப்பு தான். அதே களிப்பு, அதே ஜெனராசிட்டி, அதே ஒரு சகோதரத்துவத்தை நான் தொடர்ந்து 20 ஆண்டுகளாக பயணித்து வரும் சாதி எதிர்ப்பு உலகங்களில், குறிப்பாக தலித் உலகங்களில் நான் பார்த்துருக்கிறேன். எந்த வகையிலையும் எந்த தலித் அல்லாதவர் மீதும் யாரும் இங்கே கரிசனம் காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அத்தனை கொடூரமானது தீண்டாமை. எல்லாரையும் சுட்டு போட்டால் கூட நம்ம கேள்வி கேட்கறதுல நியாயம் கிடையாது. இன்றைய வரைக்கும் அது அப்படி தான் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் எந்த வகையிலுமே காழ்ப்புணர்வின்றி சண்டைகள் இருக்கலாம், கருத்து மோதல்கள் இருக்கலாம், ஆனால் அது எதுவுமே இல்லாமல் ஒரு ஓப்பன் ஃப்ரெட்டர்னிட்டியில் அம்பேத்கர் சொல்லக்கூடிய அந்த மைத்ரி, அதை தலித் உலகங்கள் தான் நான் கற்றுக்கிட்டேன். உண்மையிலேயே அது திரும்ப திரும்ப நான் அதை சொல்ல விரும்புகிறேன். நானும் ரேவதியும் 2014 நினைக்கிறேன், நாங்கள் இந்த அம்பேத்கரை வாசிப்போம் தொடங்கின அதே ஆண்டு சமூக நீதி நிகழ்வுகள்னு ஆரம்பித்தோம். ஏப்ரல் மாதம் அம்பேத்கருடைய பிறந்தநாளை ஒட்டி ஒவ்வொரு வீக்கெண்டும் சில நிகழ்ச்சிகள் வச்சுருப்போம். முதல்ல அது ரொம்ப ஆம்பிஷியஸாக நிறைய செஞ்சோம். அப்புறம் எங்களாலேயே முடியல, குறைச்சிக்கிட்டோம். அதில் ஒரு 2 நிகழ்வுகளுக்கு நீலம் அமைப்பு துணை நின்று நம்ம கூகையில் செஞ்சோம். உங்களுக்கு கூட நினைவு இருக்கலாம். அந்த அந்த சமூக நீதி நிகழ்வுகளில் நாங்கள் 2 பேரும் பர்சனலாக கற்றுக்கிட்டது நிறைய. நாங்கள் பார்த்த மனிதர்கள், நாங்கள் கேட்ட கதைகள் எங்களை அவர்களுடைய பின்னணி எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு பின்னணியிலேன்னு வந்திருந்தாலுமே கூட அதை கடந்து ஒரு சகோதரத்துவத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு மிக பரந்த ஒரு மனப்பான்மையை தொடர்ந்து பார்க்க முடிஞ்சிச்சு எங்களால். அண்ட் இட் வாஸ் ஸோ மூவிங் ஃபார் அஸ், இட் வாஸ் சச் அ லெசன் ஃபார் அஸ். அதுக்கு பிறகு இந்த அம்பேத்கரிய வகுப்பில் நடக்கும்போது சிவா சொன்னார், விழுப்புரத்துக்கு வந்தோம். விழுப்புரத்தில் அவங்க பொதுக்கூட்டம் மாதிரி ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. அது வகுப்பு இல்லை, 165 பேர் இல்லை சிவா, ஆள் நிறைய இருந்துச்சு. அங்கிருந்து நாங்கள் அந்த என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் எ ரிசர்ச்சர், ஆஸ் எ ஹிஸ்டாரியன், தலித் லைஃப் வேர்ட்ஸை நான் அப்போ தான் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஐ வாஸ் ஸ்ட்ரக் வித் வண்டர் அகேன். இப்போ நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க நான் அத்தை செஞ்சேன் இத்தை செஞ்சேன்லாம். ஐ ரியலி டோன்ட் திங்க் இது எதுவுமே இந்த மாதிரியான அனுபவங்களும் இந்த மாதிரியான மக்களும் இல்லாமல் எதுவுமே சாத்தியப்பட்டிருக்காது. தலித் முரசில் எப்போதுமே ஒரு வருஷம் கொண்டாட்டத்தை கொண்டாடும்போது ஒரு பெரிய ஒரு பக்கம் போடுவாங்க, இவர்கள் இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு பல நிலைகளில் ஆதரவு கொடுத்த அத்தனை பேரும் அதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஒரு பெயர் பட்டியலே போடணும்னு நினைக்கிறேன். இதை காட்டிலும் அந்த பெயர் பட்டியலை உங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா நான் உண்மையிலேயே அதையும் நீங்கள் இவ்வளோ அழகான பேனராக போட்டிருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு தோழமை, ஒரு ஒப்புரவு, ஒரு சகோதரத்துவம். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, இன்றைக்கி நீங்கள் டிப்ரெஸ்ட் ஆகலையா, நாட்டில் நிலைமை இப்படி இருக்குது. கண்டிப்பாக யாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியாது, நாடு அப்படி இல்லை. ஆனால் எந்த சூழ்நிலையும், எந்த சந்தர்ப்பமும், எந்த பொருளாதார சமுதாய வளர்ச்சியும் வலதுசாரி இந்துக்களை தூக்கி ஆட்சியில் வச்சுருக்குதோ, அதே சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் மாற்றங்களும் நம்ம ஏரியல் ரீதியாக சிந்திச்சா ஒரு கணிசமான தலித் ஆதிவாசி அறிவுத்திறனை உருவாக்கி இருக்குது, படைப்பாளிகளை உருவாக்கி இருக்குது. எப்பொழுதும் காட்டிலும் இன்னைக்கு தொடர்ந்து நாம் கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்களை அது அது நிறைய விரிஞ்சுக்கிட்டே போகுது. எதெல்லாம் நம்ம சர்டன் நினைச்சோமோ எல்லாத்தையும் நம்ம பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தி இருக்குது. அப்போ இன்னைக்கு இதுலேருந்து நம்ம சமுதாயத்தை பற்றி யோசிச்சோம்னா, இந்துத்துவத்தை எதிர்ப்பதை மட்டும் நாம் ஒரு முக்கியமான செயல்பாடாக பார்க்காது, இப்படிப்பட்ட இந்த வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை பற்றி யோசிக்கக்கூடிய, ஒரு சகோதரத்துவை முன்னிறுத்தக்கூடிய இந்த வேல்யூ சிஸ்டமை வளர்க்கவும் பார்ப்போம் நாம். இப்போ நேற்று என்னுடைய நண்பர் ஒருத்தர் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஏறக்குறைய 20 ஆண்டுகளாக அங்கே சங்கிய ஆட்சி தான் நடக்குது. அதை பல்வேறு விதங்களில் அவங்க எதிர்கொண்டுட்டு வராங்க. இவர் ஒரு ஓய்வு பெற்ற வரலாற்று ஆசிரியர், பாபா சாஹேப் அம்பேத்கர் மராத்வாடா பல்கலைக்கழகத்தில் பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்றவர். நம்முடைய அரசியல் நிகழ்வு கூட அந்த பல்கலைக்கழகத்தில் ஒருத்தர் வந்தாங்க, கூகைக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு ஆக்டிவிஸ்ட் ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட கேட்டு இப்போ என்னங்க செய்கிறீங்க, ரிட்டையர் ஆகிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாட்டுக்கெலாம் வாங்கன்னு. இப்போ நான் ஒரு பௌத்த உபாசகராக மாறி இருக்கிறேன்னு. நான் சொன்னேன், நீங்கள் பௌத்தம் தழுவிட்டீங்களான்னு கேட்டேன். இல்லை அப்படின்னாரு. இப்போ என்ன செய்கிறீங்க அப்படின்னா சொல்கிறாரு, இன்றைக்கு என்ன ரொம்ப முக்கியமாக எனக்கு தோணுதுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய வெறுப்பு, இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் ரீதியாக நம்மளால் பெரிய அளவுக்கு எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை. இதில் எனக்கு திரும்ப என்ன தோணுதுன்னா, எங்களில் சிலருக்கு என்ன தோணுதுன்னா, மறுபடியும் புத்தமும் அவரது தமமும் கையில் எடுத்துக்கிட்டு ஊர் ஊராக போய் அதை முன்வைத்து மைத்திரியை ஏன் நாம் என்னைவிலும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு. எனக்கு உண்மையிலே அவ்வளோ
என்ன சொல்கிறது, ஐ ஃபெல்ட் சச் அ சென்ஸ் ஆஃப் ஹோப். அவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலையில் வன்மமும் எதிர்மறையான சிந்தனையும் ரொம்ப கேவலமான ஒரு அரசியலும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மைத்ரி என்ற அந்த விஷயத்திற்கு, சகோதரத்துவம் அல்லது அம்பேத்கர் ஆங்கிலத்தில் சோஷியல் ஃபெலோஷிப்னு சொல்கிறார்ல, அந்த விஷயத்தை முன்னிறுத்தி பேசக்கூடிய ஒரு அரசியலிற்கு திரும்ப நம்ம யார்கிட்ட போகிறோம்னா நம்ம அம்பேத்கர் கிட்ட போகிறோம். அந்த மரபு வந்து தொடர்ந்து உயிர் வாழ்ந்துட்டே வந்திருக்குங்கிறதுக்கு நீங்கள் திரும்பவும் இங்கே இந்தியாவில் திரும்பவும் நம்ம ஜெயந்தி சொன்னாங்க, தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில் இடதுசாரிகளோட பயணம்னு. உண்மை நான் அதை ஒத்துக்கிறேன். இன்றைக்கி கூட சத்தீஸ்கரில் யாராவது சுட்டுக் கொல்லப்பட்டால் எனக்கு அழுவையாக தான் வருது. ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இன்னைக்கு உயிர் வாழக்கூடிய தத்துவமாக என்ன இருக்குது இந்தியாவில்னு பார்த்தா அம்பேத்கரியம் மட்டும்தான். பெரியாரியத்தை கூட நான் அந்த இடத்த கொடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம வளர்க்கலை பெரியார், நம்ம அந்த பெரியார் அப்படி வளர்க்கலை. பெரியாரை திரும்ப திரும்ப வந்து ஒரு 10 சூத்திரங்களுக்குள்ளே சுருக்கி அதே தான் பெரியார் நம்ம சொல்லிட்டு இருக்கணும். அவரை பற்றி நிறைய இருக்குது பேச, குறிப்பாக பெண்ணிய நோக்கிலிருந்து பேச நிறைய இருக்குது, பண்பாட்டு ரீதியாக எடுத்து செல்ல நிறைய இருக்குது. அதையெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நமக்கு தேவையான ஒரு சின்ன பெரியாரை உருவாக்கிட்டு அதுதான் நமக்கான பெரியார்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அதனாலேயே சிந்தனை உயிர் வாழாமல் போயிடுது இல்லை. நம்ம அம்பேத்கரை கூண்டில் அடைச்சாலும் சிந்தனை உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. பெரியார் சந்தோஷமாக கூண்டில் இல்லை, எல்லா இடத்துலையும் நின்றுட்டு கடவுள் இல்லைன்னு நம்மகிட்ட சொல்கிறாரு. ஆனால் தமிழ்நாடு மாதிரி நாடு ஒரு மேனி போகுது ஒரு வண்ணம் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய கோயில்கள் எங்கே இருக்கும் சொல்லுங்கள்? வட இந்தியாவில் கூட கிடையாது. இது அரசியல் விமர்சனம் அல்ல. சமூகத்தில் நம்ம எவ்வாறு வந்து இந்த மாதிரியான கருத்துக்களை உள்வாங்கி இருக்கிறோம், வேறு விதமாக யோசிக்கலாமா மதம் பற்றி? பெரியாரை உரையாடலுக்குள் கொண்டு வந்தால் தானே வேறு விதமாக யோசிக்க முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் அம்பேத்கரிய சிந்தனை, தலித்துகளுடைய செயல்பாடுகள், தொடர்ந்து நடக்கக்கூடிய போராட்டங்கள் இவற்றின் மூலமாக மட்டும் இல்லாமல் அந்த சிந்தனைக்குன்னு ஒரு வலித்தன்மை இருக்குல்ல. எல்லா காலகட்டத்திலும் வந்து தொடர்ந்து அதை மீள் வாசிப்புக்கு உட்படுத்தும் போது வேறு ஒரு பொருள் நமக்கு கொடுக்குது. இப்போ ரேவதி இவங்க சொன்னாங்க உமா பேசும்போது, ஒவ்வொரு அம்பேத்கர் கிளாஸ்லேயும் வேறு வேறு மாதிரி இருக்கும்னு. ஏன்னா அவங்க 4 கிளாஸ்க்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு போரே அடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி தான் அது திரும்ப அதே கட்டுரையை போய் நீங்கள் 2 வருஷத்துக்கு பிறகு படித்தா அது வேறு மாதிரி தான் இருக்கும் நமக்கு வந்து. ஏன்னா அதில் அவ்வளோ ஒரு அவர் ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடிய விஷயங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து அதற்குன்னு ஒரு கனம் வந்து இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை வந்து வளர்ப்பது என்பது இன்னைக்கு எவ்வளவு அவசியம்னு என்பதை வந்து என்னுடைய மராத்திய நண்பர் வந்து சொன்னார். அவர் புத்தா அண்ட் இஸ் தம்மாவை சூஸ் பண்ணதையும் நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் பல்வேறு காரணங்கள்னால. ஒன்று வந்து அந்த பௌத்தம் வந்து இந்தியாவில் இருந்துச்சு, அது என்னமா இருந்துச்சு அந்த கதைக்குள்ளே நான் போகல. வரலாறுல எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அம்பேத்கர் அழகாக சொல்லுவார், ஒரு விஷயம் பழசுனாலே அது நல்லது கிடையாது அப்படின்ட்டு. இன்ஜஸ்டிஸ் தொடர்ந்து நடக்குது, அது காலகாலமாக இருக்கிறதுனால அது வந்து பெருமையான விஷயமானு கேட்பார். இன்ஜஸ்டிஸ் ஹேஸ் நோ ட்ரெடிஷன் அப்படின்வார். ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழலில் நமக்கு பௌத்தம் ஏன் முக்கியம்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு அந்த தோழர்கள்ட்ட கேட்டபோது சரி, தொடர்ந்து திரும்பவும் புத்தா அண்ட் இஸ் தம்மா படிக்கும்போதோ இல்லை வேறு சில அவர் பௌத்தம் பற்றி அவருடைய குறிப்புகளை படிக்கும்போதோ கட்டுரைகளை படிக்கும்போதோ என்ன தோணுதுன்னா, ஒரு மாற்று வாழ்க்கை முறை, அறவியல் இது இல்லாமல் நம்மளால் வந்து இந்த கொடுமையான சாதிய சமுதாயம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த வெறுப்பு, மனிதர்களை வந்து ஏற்றத்தாழ்வுடன் நடத்துவது, பொருட்டாகவே மதிக்காமல் இருப்பது, இதெல்லாம் எப்படி மாற்ற போகிறோம் சொல்லுங்கள்? பெண்ணிய அமைப்புகளுக்குள்ளே நாங்கள் தொடர்ந்து பேசுகிற விஷயமும் இதுதான். நமக்கு எவ்வாறு மாற்றங்கள் அவசியம், வாழ்க்கை முறை மாற்றங்கள் அவசியம், சிந்தனை மாற்றங்கள் அவசியம், சொற்பிரயோகங்கள், தொடர்ந்து வார்த்தைகளை நம்ம ஏன் ரொம்ப கவனமாக பயன்படுத்த வேண்டும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கற்பழிப்பு என்ற வார்த்தைக்கு பதிலாக பாலியல் வன்முறை என்பதற்காக அவ்வளோ போராட்டம் நடத்த வேண்டியிருந்துச்சு. ஏன்னா அது வெறும் ஒரு சொல் மாற்றம் மட்டுமில்லை, புரிதலிலும் ஒரு மாற்றம். இது ஒரு வன்முறை, இது வந்து ஒரு அழிப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர நமக்கு அவ்வளோ நேரம் எடுக்குது வந்து. இன்னொன்று, பாலியல் வன்முறை என்பது வந்து ஒரு வன்முறை என்றால் எது வந்து இங்கே வந்து வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறதுனா, என்னுடைய உடல் மாண்பு வந்து அங்கே வந்து வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறது. எப்படி வந்து தீண்டாமை என்பது தலித்துகளுடைய உடல் மாண்புக்கு எதிரான ஒரு குற்றம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பேசுவதற்கு ஒரு அறிவியல் பார்வை, வேறு விதமான சிந்தனை, வேறு விதமான படைப்புகள், தொடர்ந்து இதை நம்ம செய்ய வேண்டியிருக்கிற ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால நம்ம இன்னைக்கு இதையெல்லாம் சேர்த்தும் யோசிக்க வேண்டியிருக்குது. இப்போ இது யாருமே தனி மனுஷியாவோ மனிதனாவோ இதை செய்யவே முடியாது. we need fellowship, we need comradeship, we need most of all பெல் ஹுக்ஸ் மொழியில் சொல்லணும்னா ரேடிக்கல் லவ். அந்த லவ்ங்கிற வார்த்தையை பேச நம்ம தயக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது வெறும் வந்து ஒரு பாலியல் ஈர்ப்பாகவோ அல்லது வெறும் ஒரு காதலாகவோ மட்டுமே சரிஞ்சு போகாமல், இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் வேர்ட். நிறைய
ஆப்பிரிக்கா அமெரிக்க பேச்சாளர்கள் வரும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். மிகப்பெரிய ஒரு சோஷியாலஜி செமினார், ஒருத்தர் வராரு, அப்படியே நிற்கிறாரு. அவங்க வந்து டாக் டு யூ அபவுட் லவ்ங்கிறாரு. இது என்ன செமினாரில் அவர் என்ன பேச போகிறார் லவ் பற்றினா, அவர் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு 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 கட்டுரையை வாசித்தார். நியூ ஆர்லின்ஸ் நகரத்தில் நம்ம மெட்ராஸில் வந்த வெள்ளம் மாதிரி ஒரு பெரிய வெள்ளமும் சேதமும் ஏற்பட்டுச்சு. கத்ரீனான்னு ஒரு புயல் வந்து அடித்து நகரத்தையே அழிச்சு போட்டுருச்சு. அதுக்கு பிறகு அந்த நகரத்தை அவங்க மறுகட்டுமானம் செய்யும் பொழுது பள்ளிக்கூடங்களில் எப்படி அதை செஞ்சாங்கிறத பற்றி பேசினார். எனக்கு எப்போதுமே வந்து கல்வின்னு வரும்போது அது ரொம்ப முக்கியமாக நான் பார்ப்பேன். அந்த பள்ளிக்கூடங்களில் கருப்பின குழந்தைங்களும் படிக்கிறாங்க. வியட்நாமிலிருந்து அங்கே உள்நாட்டு போர் நடக்கும்போதும் பிரச்சனைகள் இருக்கும்போது அங்கிருந்து குடிபெயர்ந்த வியட்நாம் இனம் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடைய குழந்தைங்களும் படிக்கிறாங்க. கூடுதலாக அந்த பகுதியில் வியட்நாம் போரில் போயிட்டு சண்டை போட்டு அதனால் ஏற்பட்ட மனத்தாங்கல் வெறுப்பிலிருந்து வெளிவர போருக்கு எதிராக திறன் இருக்கக்கூடிய வியட்நாம் வெட்ரன்ஸ் அவங்களும் இருந்திருக்கிறாங்க அந்த பகுதியில். இங்கே எல்லாருமா சேர்ந்து தான் ஒரு பகுதியை கையில் எடுத்து அதை வந்து மறுநிர்மாணம் செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாங்க. அது எப்படி நடந்துச்சு, அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எப்படி அவங்க தீர்த்துக்கிட்டாங்க, குழந்தைங்க அதில் என்ன ரோல் ப்ளே பண்ணிச்சுன்னு ரொம்ப அற்புதமான கட்டுரை. அதை வாசிச்சுட்டு என்ன சொன்னார்னா, இது எப்படி சாதியப்பட்டுச்சுன்னா இட் இஸ் த பவர் ஆஃப் லவ் அப்படின்னாரு. இந்த லவ்ங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்க போகிறோம், அது எவ்வளோ அதுக்காக எவ்வளோ உழைக்கணும். நமக்கு ஒரு விஷயம் பிடிக்காதனாலுமே கூட அந்த விஷயத்தை எப்படி நம்ம சொல்ல போகிறோம். இந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போது இந்திய சமுதாயத்தில் எப்போதை காட்டிலும், பட் அப்படி சொல்லக்கூட நான் விரும்பலைங்க. நம்ம ரொம்ப நாகரிகமாலாம் இல்லை இதற்கு முன்னால் மட்டும். அதனால் நம்ம இப்போ மட்டும் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. ஏன்னா இப்போ ரேவதி சொல்லும்போது சொன்னாங்க பாலகோபால் எழுத்துக்களை நான் மெய்ப்பு பார்த்துட்ருக்கிறேன்னு. உண்மையிலேயே 70களில் 80களில் 90களில் ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசத்தில் நடந்த குற்றங்களை மீறி வந்து மோடி கவர்மெண்ட் எந்த குற்றமும் செய்யலை. அதை பெருக்கி இருக்கிறாங்க, அதை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க பிற மாநிலங்களுக்கு. இப்போ அந்த மாதிரி வந்து இந்தியன் ஸ்டேட்டுக்கோ இந்தியன் சொசைட்டிக்கோ ஒரு உள்ளார்ந்த வன்மமும் பகை உணர்வும் வெறுப்பும் இருக்கிற ஒரு சூழலில் நம்ம அலாதியாக இந்த காலகட்டத்தை மட்டும் பார்க்கறத தவிர்த்துட்டு தொடர்ந்து வாட் இஸ் மிஸ்ஸிங் ஹியர், லவ் இஸ் மிஸ்ஸிங், ஃபெலோஷிப் இஸ் மிஸ்ஸிங், ரெஸ்பெக்ட் இஸ் மிஸ்ஸிங் இல்லையா, மரியாதை இல்லை, மாண்பு இல்லை, வெறுப்பு மட்டுமே எஞ்சி இருக்குது. இப்போ குஜராத்துக்கு போயிட்டு வந்துட்டு பாலகோபால் இருந்த கட்டுரையில் சொல்கிறாரு, வெறுப்புக்கு இவ்வளோ ஆற்றல் இருக்குது, அன்புக்கு கொஞ்சம் கூடயே அது இல்லாமல் போயிருங்கிறாரு. அந்த மாதிரிலாம் பேசக்கூடிய மனிதர் அல்ல அவர். உண்மையிலேயே எங்களுக்குலாம் பயமாக இருக்கும் அவர்கிட்ட பேச வேலை செய்யக்கூட. ஆனால் அந்த ஒரு வார்த்தை வந்து ஏன் அவர் சிவில் உரிமை அமைப்புகளில் இருக்கிறாருங்கிறத மட்டும் காட்டி கொடுத்துச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து இருக்கும்பொழுது அம்பேத்கரிய சிந்தனை முறை வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு அடிப்படையான ஒரு 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 இதுவாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ரஞ்சித் பேசும்போது சொன்னார், நீங்கள் மார்க்சிஸ்டாக அது வேறு விஷயம், நீங்கள் அம்பேத்கரைட்னா அம்பேத்கரைட்டோ இல்லையோ, நான் ஒரு அம்பேத்கரை ரொம்ப நேசிக்கும் பிரியமாக நினைக்கும் தொடர்ந்து வந்து நான் பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு நபர், அவரோடு நான் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு உணர்வு எப்பொழுதுமே வந்து இருக்குது. நேற்று கூட வந்து எங்கேயோ ஒரு செமினாரில் பேச சொன்னாங்க. திரும்பவும் நான் யார் என்ன பேச கூப்பிட்டாலும் நான் மறந்துடுறேன். ஆடியன்ஸ் எல்லாரையும் மறந்துட்டு அவருடைய சிந்தனைக்குள்ளேயே மட்டும் நான் போயிடுறேன். அந்த அளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி பவர்ஃபுல்லாக நான் வந்து அதை பார்க்குறேன். ஸோ நான் இதுக்கு மேலே பேச விரும்பல. பட் ஐ வாண்ட் டு சே ஃபியூ திங்ஸ் அபவுட் நீலம். ஏன்னா அம்பேத்கர் கடைசி காலத்தில் வந்து ஒரு கல்ச்சரல் சென்டர் உருவாக்கணும்னு நினச்சார். நான் சொல்லியிருக்கிறேன் முன்னாலே அதை பல இடங்களில். ஒரு தலித்துகளுக்கு ஆஸ்வாசமாக இருக்க, தங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொள்ள ஒரு நூலகம், அப்புறம் கலை இலக்கியம், இந்த விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து அவங்க கைக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம், இதெல்லாம் உருவாக்கணும்னு நினச்சாரு. அதுக்கு ஒரு வழக்கமாக அவருடைய ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக தானே யோசிப்பார். அதற்கு வந்து ஒரு பிளான் எல்லாம் போட்டு வச்சுருந்தாரு. அது எப்படியெல்லாம் செயல்படணும், அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் போட்டு இவ்வளோ எல்லாம் செயல்பட்டு வச்சுருந்தாரு. ஒன்றும் கைகூடலை அவர் வாழ்ந்த காலத்தில். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ரொம்பவும் கஷ்டப்படுற ஒடுக்கப்படக்கூடிய இந்த சூழ்நிலையிலையும் தொடர்ந்து வாழ யாரும் தயங்குறது இல்லை, தொடர்ந்து வாழணும். அந்த வாழ்வதற்கு அவசியமான அந்த ஆற்றலை வந்து நாம் எப்படி ஒரு வளர்க்க போகிறோம், வளப்படுத்த போகிறோம். அதற்கு வந்து யூ நீட் அ ஸ்பேஸ், யூ நீட் அ சென்டருங்கிறார். கொஞ்ச காலத்துக்கு முன்னால் கோவிட் டைமில் வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஏதோ கேட்டாங்க, என்ன இங்கே பண்பாட்டு ரீதியாக தமிழ்நாட்டில் என்ன மாற்றங்கள் வந்திருக்குது, ஏதாவது எழுதுங்கன்னாங்க. நான் சொல்ல ஒரே ஒரு விஷயம் தான் நான் எழுத விரும்புகிறேன். தொடர்ந்து வந்து ஏறக்குறைய 90s 80s ரெண்டுலேருந்தே சொல்லலாம், இங்கே சாதி எதிர்ப்பு பண்பாட்டு ரீதியான செயல்பாடுகள் வந்து எப்படி இருந்திருக்குன்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். அதுக்கு முன்னாலேயும் நிறைய இருந்திருக்குது. ஆனால் 80s வந்து கொஞ்சம் அது சிஸ்டமேட்டிக்கான வகையில் வருது. குறிப்பாக தமிழ்நாடு இறையியல் கல்லூரி நடத்தக்கூடிய தலித் கலை விழா விடிய விடிய நடக்கும். நிறைய பேருக்கு இங்கே தெரியும், எல்லாருமே போயிருக்கிறோம். அதுக்கு தொடர்ந்து அவங்க நடத்தினாங்க. அது மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து
அந்த தலித் கலை விழாவும் தற்சமயம் நீலம் உருவாக்கி வரக்கூடிய வாய்ப்புகளையும் நான் வந்து சேர்த்து இணைத்து ஒரு பெரிய கட்டுரையாக நானும் செந்தில் செல்வனும் சேர்ந்து அதை எழுதி அனுப்பினோம் வந்து. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு கல்ச்சரல் ஸ்பேஸ் இருக்கிறது சென்னையில் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் ஒன்று. அது எப்படி பல 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 திறவுகோள்களை நமக்கு கொடுத்துருக்குது. இவ்வளோ யங் பீப்புள் வேறு எந்த கூட்டத்துக்கும் வந்து நான் பார்த்ததில்லை. கூட்டம்னாலே அரசியல் கூட்டம்னாலே 50 வயசுக்கு மேலே தான். கரெக்டு தானே? அதற்கு இளைஞர்களை ரொம்ப குறைவாக தான் பார்க்க முடியுது. அதுவும் வந்தாலுமே அவங்க ஏற்கனவே ஒரு அரசியல் தேர்வு மேற்கொண்டவர்களாக இருப்பாங்க. ஆனால் ஒரு இயல்பாகவே எந்த ஒரு மீட்டிங், நான் ரொம்ப எல்லா மீட்டிங்கெல்லாம் போகிறதில்ல, ஆனால் நீலம் நான் சென்ற எல்லா நிகழ்வுகளிலும் அத்தனை இளைஞர்கள் வராங்க. சரி, கொஞ்சம் பேர் சினிமாவனுடைய ஒரு முகத்தில் வராங்கன்னு கூட வச்சுக்குவோம், அதை விட்டுருவோம். ஆனால் அதையும் மீறி இன்றைக்கி ஏதோ ஒரு ஸ்பேஸ் இருக்குது, நிறைய விஷயங்களை பேசலாம். நான் அதை ரொமான்டிசைஸ் பண்ண விரும்பல. அதுலேயும் சிக்கல்கள் இருக்கலாம், ஆண் பெண் வேறுபாடுகள் இருக்கலாம், சண்டைகள் வரலாம், சச்சரவுகள் வரலாம். ஆனால் ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல. இப்போ யாராவது சென்னைக்கு வந்து எங்கெல்லாம் போகலாம், நான் உடனே வந்து யோசிக்காமல் நீலம் புக்ஸ் கண்டிப்பாக போயிட்டு வாங்கன்றுவேன். அன்றைக்கு கூட ஒரு ஆசிரியர் அமைச்சு அங்கேருந்து ஃபோட்டோலாம் எடுத்து அமைச்சாங்க எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்ச்சரல் ஸ்பேஸ் ஸ்டாலின் பேசும்போது இந்த தலித் அதனுடைய டெஃபினேஷன் எப்படி ராஜ்கௌதமன் வந்து மாற்றி யோசிச்சாருன்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சரல் ஸ்பேஸாக அது உருவாயிட்டு வரதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அது எவ்வளோ முக்கியமானதுங்கிறது வந்து இதற்கு முன்னால் அது இல்லாமல் செயல்பட்டவங்களுக்கு தான் நல்லா தெரியும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் அம்பேத்கர் நினைத்து பார்த்த ஒரு கனவு, அந்த கனவினுடைய ஒரு பகுதியாக இது வந்து இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். அதே சமயம் ராஜ்கௌதமன் தலித் என்ற அந்த அடைவுக்குள்ள ஒரு அடைவே கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும். அது ஒரு யூனிவர்சல் கேட்டகரி. ஆனால் அதற்கும் தலித்துகளுடைய வாழ்வியல் அனுபவங்களுக்கும் தொடர்பு இருக்குது. அதை அவர் மறுக்கலை. அந்த வாழ்வியல் அனுபவங்கள்லேருந்து பிரித்து அதை பார்த்துட முடியாது. ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக போயிடும். அப்புறம் நம்ம எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம், ரொம்ப ஈஸியாக சாதிய எதிர்ப்பை பற்றி கட்டுரைகள் எழுதலாம், பாட்டு எழுதலாம். ஆனால் உண்மையிலேயே அது வந்து ஒரு காத்திரமான ஒரு புரிதலாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதை வந்து எப்படி ஒரு யூனிவர்சலைஸ் பண்ணி அதுக்குள்ளே அம்பேத்கராக இருக்கட்டும், ராஜ்கௌதமனாக இருக்கட்டும், தேர் இன்வைட்டிங் அஸ் இன் டு தட் ஸ்பேஸ். அதை நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். தட் இஸ் வாட் நீலம் இஸ் ஆல்சோ டூயிங், இன்வைட்டிங் அஸ். ஆனால் நம்ம வந்து இந்த இன்விடேஷனை மரியாதையோடு வாங்கிக்கிறோமாங்கிறது தான் எங்கள் கேள்வி. நம்ம வேறுபடலாம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் அந்த இன்விடேஷனே நம்ம வேல்யூ பண்ணலன்னா அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? நமக்கு யாரோ ஒரு அழைப்பு விடுக்கிறாங்க, அந்த அழைப்பையே நம்ம வந்து வேல்யூ பண்ணாட்டி வாங்கிக்கிட்டு போய் பேசலாம், வாதம் புரியலாம். ஆனால் அதை அழைப்பதற்கே உங்களுக்கு அருகதை இல்லை, அல்லது அழைப்பதிலேயே ஒரு சூது இருக்கிறது, அழைப்பிலேயே ஒரு குற்றம் இருக்கிறதுன்னு நம்ம யோசித்தோம்னா எப்படி, எந்த அளவுக்கு அந்த தீண்டாமை ஒவ்வொரு மனசுலையும் உட்கார்ந்துருக்குது நம்ம எல்லாருமே யோசித்து பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் வந்து இந்த ஜெனராசிட்டி ஆஃப் தலித் லைஃப் வேர்ல்ட்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைக்கான ஒரு ஆதாரமாக இருக்க முடியும்னு எனக்கு தோணுது. வந்து அது எப்படி எல்லாரும் அடுத்தடுத்த வகையில் நம்மால் இயன்ற வகையில் நமக்கான வெளிகளில் வளர்த்து கொண்டு போகிறோம். சிலருக்கு அது பௌத்தமாக இருக்கலாம், சிலருக்கு குழந்தைங்களாக இருக்கலாம், சிலருக்கு வந்து உரையாடலாக இருக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ், அந்த லைஃப் வேர்ல்டனுடைய அதனுடைய இன்டெகிரிட்டி, அதனுடைய தன்மையை வந்து நாம் வந்து மதிப்பது என்பது தான் வந்து இந்த சாதி அழித்தொழிக்கும் அந்த முயற்சிக்கு வந்து நம்முடைய ஒரு பங்களிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் யூ ஷோன் மீ. திரும்ப நான் தான் சொல்ல போகிறேன், என்ன பலர் இல்லாமல் நான் இல்லை. வந்து அதுக்கு ஒரு பெரிய பட்டியலே நான் போடலாம், A to Z நான் சொல்லுவேன். பட் நமக்கு நேரம் இருக்காது, நம்ம எல்லோரும் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஜெய் பீம்.